ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலும் நம்ம இது கேள்விப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும். ஜென்ரலாகவே என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்மளுக்கு இயல்பாகவே இருக்கும். ஸோ சில விஷயங்கள் நம்ம தவறு பண்ணியிருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அங்கே தவறு நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த உணவு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்மளுடைய மருத்துவத்தில் உணவு அப்படிங்கிறது பிரதான ஒன்று. நம்ம உடம்புல நோய் ஏற்படுறதுக்கு அடிப்படையாக காரணமாக அமையிறதும் இந்த உணவில் நடக்கக்கூடிய தவறுகள் தான். நோய் முழுமையாக குணமாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதும் இதே உணவு தான். அப்போ தவறு நடக்கிற இடமும் அந்த தவறை சரி பண்ணுறதுக்கான தீர்வும் இந்த உணவுல தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். ஸோ உணவு சம்பந்தமான இந்த வகுப்பை நம்ம இப்போ தொடங்குவோம். பொதுவாகவே இந்த உணவு சம்பந்தமான விஷயத்தில் நம்மளுடைய ஸ்கூல் பாடத்திலே படிச்சிருப்போம் இல்லையா? ஆதி மனிதர்கள் அவங்களுடைய உணவு தேடலுக்காக வேட்டையாடினாங்க, அனிமல்ஸை வேட்டையாடினாங்க, பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு சாப்பிட கிடைக்குதோ அந்த உணவுகள் எல்லாமே பயன்படுத்தி அவங்க சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரலாற்றில் படிச்சிருப்போம். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் உயிரினங்கள் தோன்றி அந்த உயிரினங்கள் உணர்ந்த முதல் உணர்வு அது பசி உணர்வு அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ பசி அப்படிங்கிறது தான் ஆதி மனிதனுடைய முதல் தேவையாகவும் அந்த பசிங்கிற விஷயத்த அவங்க பூர்த்தி செய்யறதுக்காக தான் அவங்களுடைய வேட்டையாடுதல் அப்படிங்கிற விஷயத்தையே அவங்களுடைய ரெகுலர் ஒர்க்லையும் அந்த விஷயம் வந்தது. அப்போ பசிங்கிற விஷயத்த அவங்க எப்போ திருப்தி அடைகிறாங்களோ அப்போ தான் அவங்களுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் போக ஆரம்பிச்சுது. அப்போ பசிங்கிற விஷயத்த அவங்க நிறைவு பண்ணுறதுக்கு அவங்க எப்படி இந்த வேட்டையாடுதல் அப்படிங்கிறது பயன்படுத்தினாங்களோ அந்த வேட்டையாடுதல் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமா வளர வளர நெருப்பை கண்டுபிடிச்ச ஆரம்பித்தாங்க. நெருப்பு கண்டுபிடிச்ச பிறகு விவசாயம் செய்ய கற்றுக்கிட்டாங்க. அப்போது அந்த பசிங்கிற உணர்வு உணவை தேட வச்சுது. அந்த உணவை தேடல் விவசாயத்தை உருவாக்க வச்சு விவசாயத்தின் மூலயமா அவங்களுக்கான உணவு முறைகளை அவங்களே தயாரிச்சுக்கிட்டாங்க. அப்படி ஒவ்வொரு படிநிலைகளாக வளர்ந்து தான் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்டு வரைக்கும் நிற்குது. அப்போது பசி அப்படிங்கிற உணர்வு அந்த ஆதி மனிதனுடைய உடம்புல ஏற்பட்ட அந்த தூண்டுதல் தான் ஒவ்வொரு உணவு தேடலையும் ஒவ்வொரு உணவை கண்டுபிடிக்கிற விஷயத்தையும் உருவாக்கி இப்போ நம்ம இங்கே அந்த உணவுங்கிற விஷயத்தில் நிறைவு பெற்று என்னென்ன விஷயங்கள் புதுசாக அந்த உணவுல கண்டுபிடிக்க முடியுமோ உடம்புக்கு எடுக்க முடியுமோ எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்களுடைய பிரதான உணவு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மாமிசங்களை சாப்பிட்றது, பழங்களை சாப்பிட்றது, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்கள சுற்றி இருக்கோ அது அவங்க உணவாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போது ஒவ்வொரு உயிரினத்தினுடைய முதல் தேவையும் அந்த பசியை நிறைவு செய்கிறதும் அந்த உணவு அப்படிங்கிறது தான் அடிப்படை. அந்த உணவு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாமல் இந்த உடலும் இந்த ஆரோக்கியமும் முழுமையாக இருக்காது. ஆக பசி அப்படிங்கிற விஷயத்துக்கு அடிப்படையாக நம்மளுக்கு எப்படி இந்த உணவு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கோ அதேமாரி எந்த மருத்துவத்துக்கு நம்ம போனாலும் உணவு அப்படிங்கிற விஷயத்துல சுற்றி நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஒரு மெடிசன்ஸ் வேணால் எடுத்து பாருங்கள், எந்த ஒரு டாக்டர்ஸ் வேணால் பாருங்கள், பேஸாக எங்கே நிற்கும் அப்படின்னா ஃபுட்டில் தான் நிற்கும். நம்ம ஜென்ரலாகவே நம்ம டாக்டர்கிட்ட நம்ம கேட்போம், இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்போம், யூடியூப்பில் பார்ப்போம், இல்லை மருத்துவர்கள் நம்மளுக்கு சஜஷன் சொல்லுவாங்கல்ல எந்த உணவுகள் எடுங்க இந்த உணவுகள் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய சஜஷன் சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் இந்த உணவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பொதுவாக நம்ம டாக்டர் நம்மளுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் இந்த ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இந்த புரோட்டா சம்மந்தமான ஸ்டாப் பண்ணிக்கிட்டு எளிமையாக ஜெரிக்கக்கூடிய ரச உணவுகள், இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஜென்ரலாகவே நம்மளுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தகுந்த மாதிரி இப்போ டயபெட்டிக் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நோய்க்கும் அவங்களுடைய உடலினுடைய தொந்தரவுகளுக்கும் தகுந்த மாதிரி அவங்க என்ன உணவுகள் எடுக்கலாம் என்ன உணவுகள் எடுக்கக்கூடாதுன்ட்டு மருத்துவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டும் இருப்பாங்க. நம்மளுடைய சந்தேகத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம், இது நான் சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ட்டு. அப்போது நம்மளுக்கு பிரச்சனை இங்கே உடம்புல தான் நோய், அது கண்ணாக இருக்கலாம், காதாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய சிறுநீரகமாக இருக்கலாம், கல்லீரலாக இருக்கலாம், எந்த உறுப்பு வேணாலும் இருக்கலாம். பட் பிரச்சனை எங்கே இருந்தாலும் நம்ம எந்த விஷயத்தை நம்ம டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், உணவுங்கிற விஷயத்தை டச் பண்ணிக்கிட்டே இருப்போம். எனக்கு தலை சுத்தல் இருக்குது, எனக்கு வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது, இப்போ நான் எது சாப்பிட்டா வாமிட் வராமல் இருக்கும், எனக்கு சரியாக ஜீரணிக்க மாட்டேங்குது, ஜீரணிக்கிறதுக்கு எந்த உணவுகள் சாப்பிடலாம், எனக்கு எலும்புகள் ரொம்ப வீக்காக இருக்குது, இந்த எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நான் என்ன உணவுகள் எடுக்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம மெடிசன் சாப்பிட்றோமோ இல்லையோ
இல்ல ஒரு ஆயுர்வேத போறோமா இல்லையோ, ஒரு சித்தா போறோமா இல்லையோ, எந்த ஒரு மருத்துவத்துக்கு நம்ம போனாலும் இந்த உணவு அப்படிங்கிற விஷயத்த டச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆக இதுல நம்மளுக்கு ஒரு விஷயம் உணரும் இல்லையா? அப்போ எந்த மருத்துவத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு வகையில இந்த உணவு அப்படிங்கிறது உள்ள வந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த உணவுல தான் ஏதோ ஒரு ரகசியம், நம்மளுக்கு புரிஞ்சும் புரியாம ஒரு ரகசியம் இந்த உணவுல தான் இருக்கு. அப்போ அந்த உணவுக்கான அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நோய்க்கான காரணமும் புரியும். நோய் ஏற்படுறதுக்கு நம்மளுடைய உணவு முறை காரணமா நம்ம எப்படி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு புரிய வரும். ஆக உணவு சம்பந்தமான விஷயத்துல ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பங்கு. அதான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஆக வள்ளுவருடைய ஒரு குறள் மிக அற்புதமான ஒரு குறள். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனேன் அப்படின்ட்டு. இது பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும். மருத்துவத்துல ஆர்வமுள்ள நபரா இருக்கட்டும், பொதுவான யாரா இருக்கட்டும், இந்த குறள் தெரியாத நபர் இருக்க மாட்டாங்க. ஸோ மருந்துங்கிற அதிகாரத்துல இது மிக முக்கியமான ஒரு குறள். இந்த குறளுடைய அர்த்தத்தை மட்டும் பார்த்துக்கிறது. என்ன பொருள் சொல்லுதுன்னா, ஒருவன் தான் உண்ட உணவு ஜீரணம் அதாவது செரிமானம் ஆகிவிட்டதா என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் தான் அடுத்த வேளை உணவை உண்ண வேண்டும். அடுத்த வேளை ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்படி வாழ்ந்தா அந்த பேர் உணவு முறையை வச்சுக்கிட்டா எந்த நோய் இருக்காது. அப்போ மருந்துங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படாது. அதாவது மருத்துவம் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படாதுங்கிறதுன்னு சொல்ல வர்றார். இங்க இவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, உணவு அப்படிங்கிறத எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டா மருத்துவமே இல்லாத ஒரு நிலைக்கு நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இங்க வள்ளுவர் சொல்ல வர விஷயம். இந்த ஒரு குறளை மட்டுமே 100% கிளியரா ஃபாலோ பண்றது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய வேலையை. ஆனா அதுதான் நம்ம பண்ணக்கூடிய தப்பும் அங்கதான் இருக்கு. அப்ப இந்த ஒரு குறளை ஃபாலோ பண்ணாலே உடம்புல எப்படியெல்லாம் நோய் குணமாகுங்கிறது தான் இனி அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். ஆக இந்த உணவு எப்படியெல்லாம் சாப்பிட்டா நோய் சரியாகும் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் பார்த்தோம். திருவள்ளுவர் அதுக்கு ஒன்று சொன்னாரு. உணவை சரியா வச்சுக்கிட்டு அது ஜீரணம் ஆயிடுச்சா இல்லைங்கிற விஷயத்த உணர்ந்து நீங்க அடுத்த வேளை உணவை எடுத்துக்கோங்க. உடம்புல நோயின்னு ஒன்று இருக்காது. மருந்தோ மாத்திரையோ மருத்துவமோ அது தேவைப்படக்கூடிய நிலைக்கு நம்ம உடம்பு போய் மாட்டாது அப்படிங்கிற விளக்கமும் கொடுக்குறாரு. அப்ப எதெல்லாம் நம்மளுக்கு உணவா இருக்கும்? சரி, எல்லா உணவும் சாப்பிட்றோம். எந்த உணவெல்லாம் சாப்பிட்டா நோய் வராதுன்னு தெரிஞ்சாதானே அந்த உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிடக்கூடாத விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துக்கலாம். அப்ப எந்த உணவு சாப்பிட்டா இது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? அப்ப என்னுடைய நோய்க்கு நான் எந்த உணவை சாப்பிடணும்ட்டு நானே கண்டுபிடிச்சிடும் இல்லையா? இதுக்கு இன்னொருத்தர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு முடிவுகளுக்கு என்ன சாப்பிடணும், கண் பிரச்சனைக்கு நான் என்ன உணவு சாப்பிடணும், எனக்கு சைனட்டிசிட் இருக்கு அதுக்கு நான் சாப்பிட்டோம், ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு அதுக்கு நான் என்ன சாப்பிடட்டும், ரொமட்டாய்டு இருக்கு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு அதுக்கு என்ன சாப்பிட்டோம், லிவர்ல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அதுக்கு நான் என்ன உணவு சாப்பிட்டோம், பேங்க்ரியாட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு நான் என்ன சாப்பிட்டோம். ஒவ்வொரு உறுப்பு சம்பந்தமான நோய்களுக்கும் ஒவ்வொரு உணவு முறையை நம்ம சுற்றி 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 கூகுள்லையும் யூடியூப்பையும் அதுவே தலை சுற்றுற அளவுக்கு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் அதுக்கிட்ட. ஸோ அந்த மாரி கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படாது இப்போ உணவுங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா. அப்போ இந்த உணவு அப்படிங்கிற விஷயத்துக்கு புரிஞ்சிக்கும் போது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புரிதல் வேணும். எதுல வேணும் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களை பத்தின விஷயத்துல வேணும். நம்ம முதல் நாள் வகுப்புலேயே நான் சொன்னேன் இல்லையா, இந்த உலகமா இருக்கட்டும் உடலா இருக்கட்டும் ஒவ்வொரு துரும்பும் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு செல்லும் பஞ்சபூத தன்மையினால் ஆனது. அந்த பஞ்சபூதங்கள் 5 இருக்கு. நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்ட்டு 5 இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த பஞ்சபூதங்கள் எல்லா பொருள்களையும் ஒரு மிங்கிள் ஆகிதான் இருக்கும். தனித்தனியா புரிஞ்சிக்க கூடாது. நான் அன்னைக்கு அதுதான் சொன்னேன். பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது ஒரே கலவை தான், தனித்தனியா புரிஞ்சிக்க கூடாது. அப்போ ஒவ்வொரு உணவுலையும் இந்த பஞ்சபூத சக்தி இருக்கும். நான் விதை மருத்துவத்தினுடைய முதல் வகுப்புல நான் இதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்லியிருந்தேன். நீங்க மண்ணுல எந்த ஒரு விதையை நீங்க போட்டாலும் எந்த ஒரு விதையை நீங்க பயிரிடணும்னு நீங்க நினைச்சாலும் அந்த விதையை நீங்க மண்ணுல போட்டு உடனே கொஞ்ச நாட்கள்ல சிறிது நாட்கள்ல அந்த விதை செடியாவோ கொடியாவோ மரமாவோ வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அந்த ஒரு செடி ஒரு விதையில இருந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பேஸ் நம்ம எப்படி பார்த்தோம். பஞ்சபூதங்கள் அதோடைய சப்போர்ட் எப்போ ஒரு செடிக்கு கிடைக்க ஆரம்பிக்குதோ, அதாவது ஒரு விதைக்கு கிடைக்க ஆரம்பிக்குதோ, அப்போ அந்த விதை எந்த ரூபத்தில் வேணாலும் வரும். அது மரமா வரலாம், கொடியா வரலாம், இல்ல செடியா வரலாம், இல்ல எந்த மாதிரி ஒரு ரூபத்துல வேணாலும் அந்த விதையினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வரலாம். அப்போ இந்த மண்ணுல ஒரு விதை விதைக்கப்பட்டுட்டால் அதுக்கு தேவையான பஞ்சபூதங்களும் கிடைக்கும் பொழுது நிச்சயமா அது தன்னை வெளிப்படுத்தும்.
ஸோ அப்போ விதைகள் எப்படி தாவரமா வருது அப்படின்னா, அந்த விதைகளுக்கு உயிரோட்டம் வெளிப்படுறதுக்கு தேவையான பஞ்சபூதங்களும் எப்போ கிடைக்குதோ அப்போ அது தாவரங்கள் தன்னை வெளிப்படுத்தி அது நம்மளுக்கு உணவு தரக்கூடிய ஒரு தாவரமா நம்மளுக்கு வருது. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் இந்த இயற்கையான பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப விதைகள் எப்படி வளருதுன்னா பஞ்சபூத சக்திகளையும் அதை உள்வாங்கி தான் தன்னை தானே வெளிப்படுத்தி நம்மளுக்கு தேவையான பயிர்களாவோ உணவுப் பொருட்களாவே வந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுதான் நம்ம முதல் வகுப்புலையும் இதை பத்தின விஷயங்கள் தான் நம்ம பார்த்தோம். அது இங்க ஒரு டைம் நம்ம நினைவுபடுத்திக்கவும் ரொம்ப முக்கியம். ஆக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு கத்திரிக்காய் இருக்கட்டும், ஒரு பீக்கங்காய் இருக்கட்டும், ஒரு வெண்டைக்காய் இருக்கட்டும், இல்லை ஒரு மாம்பழம், கொய்யாக்காய், சப்போட்டா, எந்த ஒரு பழமா இருக்கட்டும், காய்கறிகள், கீரைகள், சிறுதானியங்கள் எதுவா இருந்தாலும், இந்த மண்ணில் விளைஞ்ச எதுவா இருந்தாலும் அது இந்த பஞ்சபூத சக்திகளை உள்வாங்கி தான் அந்த விதை நம்மளுக்கான காய்கறியா, கீரைகளா, பழங்களா, சிறுதானியங்களா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளையும் இந்த பஞ்சபூத சக்திகள் அப்படிங்கிறது மறைவானதாக இருக்கும். எல்லாமே கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையில இருக்காது. அதோட நியூட்ரிஷன் வேணா பார்க்கலாம், என்ன சத்துக்கள் இருக்குன்னு வேணா கண்டுபிடிக்கலாம், அதை மூலக்கூறை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனா இது மறைவான ஆற்றல்கள், இது கண்டுபிடிக்க முடியாது, கண்ணுக்கெல்லாம் தெரியாது. அது உணர மட்டும் முடியும். அது உணர்வு ரீதியா நம்ம ஒரு பழங்கள் சாப்பிடும்போது அந்த பழங்கள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதனுடைய உயிர் சக்தி நம்ம உடம்புக்கு கெடுக்க ஆரம்பிக்குது. நம்ம உடல் அதை ரிசீவ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஒரு உணவை சாப்பிட்ட பிறகு அது நம்ம உடம்பு அதை மறுக்குதுன்னா அதனுடைய ஆற்றல் இந்த உடம்புக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், இல்லை அந்த பழத்தினுடைய தன்மை சரியில்லாமல் இருக்கலாம். அப்போ இந்த உடலுக்கு தெரியும் எந்த விஷயம் உள்ள வாங்கிக்கணும், எந்த விஷயம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு எளிமையா இந்த உடம்புக்கே தெரியும். அப்போ உணவு மூலியமா இந்த பஞ்சபூத சக்திகளை இந்த உடம்பு வாங்கிக்கிட்டு நம்ம உடல் உறுப்புகள் வளர்றதுக்கு உதவியா இருக்கு. அப்போ உணவு அப்படிங்கிற மூலியமா நம்ம பஞ்சபூத சக்திகளையும் உணவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எதா இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த உடம்புக்குள்ள நம்ம வாங்கிக்கிறோம். குறிப்பா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த பஞ்சபூத சக்தி ஒவ்வொரு உணவுப் பொருள் மூலியமா, குடிக்கிற தண்ணியும் அதே தான். அப்போ ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் இந்த பஞ்சபூத சக்திகள் அப்படிங்கிறது இந்த உடம்புக்குள்ள உள்ள போய்கிட்டே தான் இருக்கு. அது இந்த உடல் பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. அப்போ நம்ம வளரக்கூடிய ஒவ்வொரு நிலையும், உடல் உறுப்புடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் இந்த பஞ்சபூத சக்தி அப்படிங்கிறது உணவு மூலியமா கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ தாவரங்கள் மூலியமா எப்படி இந்த பஞ்சபூத சக்திகள் நம்மளுக்கு கிடைக்குதோ, இந்த பஞ்சபூத சக்திகள் எந்தெந்த உணவுகள் இருக்கோ அந்தந்த உணவுகள் மட்டும்தான் நமக்கான உணவு. அப்ப எதுல இருக்கு அப்படின்னா எல்லாத்துலயும் தான் இருக்கு. காய்கறிகள் இருக்கு, கீரைகள் இருக்கு, பழங்கள் இருக்கு. எதெல்லாம் உணவு தானியங்களோ உணவு பொருட்களோ எல்லாத்துலயும் பஞ்சபூதங்கள் இருக்கு. அது மனிதன் சாப்பிடக்கூடிய உணவா இருந்தாலும் விலங்குகள் சாப்பிடக்கூடிய உணவா இருந்தாலும் எல்லாத்துலயும் பஞ்சபூதங்கள் இருக்கு. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய இயற்கையான காய்கறிகள், பழங்கள், கீரைகள், சிறுதானியங்கள்ட்டு எல்லாமே பஞ்சபூதங்களால தான் இருக்கு. அப்போ இந்த பஞ்சபூதங்களால் சாப்பிடக்கூடிய உணவுகள் மட்டும்தான் இந்த உடம்புக்கு பொருத்தமான உணவுகள். ஏன் அப்படின்னா இந்த உடலும் பஞ்சபூதங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறையும் பஞ்சபூத தன்மைகளால் ஆனது. அதனாலதான் அந்த உடல் அந்த பஞ்சபூத தன்மைகளை சரியா உள்வாங்கிறதுக்கான விஷயங்களை செய்யுது. அதை மட்டும் இந்த உடம்புக்கு விரும்பி ஏத்துக்குது. ஏன்னா பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது என்னைக்குமே தவறு செய்யாது, இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாது. அப்போ அந்த பஞ்சபூத சக்திகள் உள்ள உணவுகள் எதா இருந்தாலும் அது இந்த உடலால் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த பஞ்சபூத தன்மை இல்லாம செயற்கையான ரசாயன உணவுகள் எதா இருந்தாலும் இதை உடல் நிச்சயமா அதை நிராகரிக்கும். இந்த உடம்புக்கு தெரியும் இல்லையா, எது சரியானது, எது இயற்கையானது, எது செயற்கையானதுன்ட்டு நாம வேணா எப்படி வேணாலும் பார்த்து சாப்பிட்டுக்கலாம். ஆனா இந்த உடம்புக்கு தெரியும் எதை செரிக்கணும், எதை செரிக்க கூடாதுன்ட்டு இந்த உடம்புக்கு தெளிவா தெரியும். நம்ம நினைச்சுக்கிட்டோம் இந்த உடம்புக்கு நான் தான் ட்ரெயின் பண்றேன், இந்த உடம்புக்கு ஜீரணத்தை நான் தான் சொல்லி கொடுக்குறேன், இந்த உடம்புக்கு இதெல்லாம் ஜீரணமாகும் ஜீரணமாகாதுன்ட்டு நான் தான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிட்டோம். அதுதான் தப்பு. இப்போ ஒரு ஃபுட்டு உங்களுக்கு ஒத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வெண்டைக்காய் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காதுங்க, எனக்கு அலர்ஜி மாரி வரும்னு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெண்டைக்காய் சாப்பிட்டா உங்களுக்கு ஒத்துக்காதுன்ட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தெரியும்ட்டு நீங்க நினைச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அதை சாப்பிட்டுருப்பீங்க, உள்ள ஏதாவது அலர்ஜி டைஜஷன் ஆகாம அலர்ஜி ஆயிருக்கும். அந்த ஃபுட்டை உங்க உடம்பு ரிஜெக்ட் பண்ணது. அப்போ உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது ஒரு அலர்ஜி வெளிப்படலாம். இப்போதான் உடம்பு உங்ககிட்ட சொல்லுது இந்த ஃபுட்டு சாப்பிட்டாத செட் ஆகாது அப்படின்னு சொல்லுது. அப்போ உடம்பு உங்ககிட்ட வெளிப்படுத்தி தான் உங்களுக்கே தெரியும். அதாவது நமக்கே அந்த விஷயம் அப்பதான் தெரிய வரும். அப்போ ஒவ்வொரு விஷயமும் இந்த உடம்பு தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கதே தவிர நம்ம உடம்புக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. உடம்புக்கு இதை விட அதிகமான நாலேஜ் உடம்புக்கு தான் இருக்கு. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், பஞ்சபூதங்களால உணவுகளை மட்டும்தான் இந்த உடம்பை எடுத்துக்கும். செயற்கை ரசாயன உணவுகளை நிச்சயமா எடுத்துக்காது, அதை வெளித்தள்ளியே தீரும். ஓகே,
அப்படி இந்த பஞ்சபூதங்களான ஆன உணவுகளை நம்ம சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு என்னதான் செய்யும் அப்படின்னா 2 வேலைகளே செய்யணும். ஒன்று, அந்த உணவுகள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்டையர் பாடிக்கு, ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளுக்கும் எல்லா செல்களுக்கும் சக்தியை கொடுக்கணும். உணவு மூலமே கிடைக்கக்கூடிய எல்லா சக்தியும் கொடுத்து இந்த உடல் உறுப்புகளை இயங்குறதுக்கு உதவணும். 2வது, இந்த உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த உணவினுடைய சக்தி பயன்படணும். இப்போ இந்த உணவுகள் சாப்பிட்டா மலம் ஃப்ரீயா போகும், இந்த உணவுகள் சாப்பிட்டா யூரின் ஃப்ரீயா போகும் அப்படின்ட்டு நம்ம எவ்வளவு கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி உடம்பு இருக்கிற கெட்ட விஷயங்கள் வெளியேற்றுறதுக்கும் உதவணும், நல்ல விஷயங்களை கொடுத்து இந்த உடம்பை வளர்றதுக்கும் இந்த உடம்புடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் இந்த உணவு செயல்படணும். இந்த 2 விஷயங்களையும் ஒவ்வொரு உணவு செய்யணும். இந்த 2 விஷயங்களையும் எந்த உணவு செய்யலையோ அந்த உணவு தான் இந்த உடம்புக்கு எடுக்கிற உணவுன்னு அர்த்தம். ஓகே, இதுல உடம்புக்கு பொருந்துற உணவு பஞ்சபூதங்களான உணவு தான் அப்படின்னு பார்த்துட்டோம். அந்த பஞ்சபூதங்களான உணவுகள் சாப்பிடும்போது இந்த 2 செயலை நம்ம உடம்புல செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு கேள்வி நிற்கும், இதைத்தானே நம்ம ஆரம்பத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற விஷயங்கள் தானே, நான் காய்கறி சாப்பிட்றேன், பழங்கள் சாப்பிட்றேன், எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்கு, இதை நான் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன், இதுக்கு நான் மாறா எதுவும் செய்யல. அப்படி இருக்கும்போது இங்க நோய் வந்துகிட்டு தானே இருக்கு. அப்ப பொருத்தமான உணவு, காய்கறிகள் சாப்பிட்டோம், கீரைகள் சாப்பிட்டோம், இவ்வளவு விஷயங்கள் சாப்பிட்டும் ஒரு நோய் வருது அப்படின்னா அங்க ஏதோ மறுபடியும் ஒரு தவறு பண்றோம் தான் அர்த்தம். அப்ப ஏன் நம்ம சரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஏன் நோய் வரணும்? அப்ப தப்பு எங்க உணவுல நடக்குதா, இல்ல நம்ம கிட்ட நடக்குதா, இல்ல நம்மளுக்கே தெரியாம ஏதாவது ஒரு சரி திட்டம் தீட்டிட்டாங்களா அப்படின்ட்டு யோசனை வரும் இல்லையா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உணவுல எந்த தவறும் கிடையாது. இந்த உணவால உடம்புக்கு எந்த தவறும் நிகழாது. எல்லாத்துக்கும் கொஸ்டின் மார்க் வந்து நிற்கும். அது எப்படி அப்படி சொல்லலாம்? நீங்க உணவுல எவ்வளவு கலப்படங்கள் இருக்கு, எவ்வளவு நஞ்சுக்கள் இருக்கு, இந்த உணவுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இத்தனையும் சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ்றதே பெரிய விஷயம். நீங்க உணவுல நீங்க எந்த தவறும் இல்லை, அது உடம்புக்கு பாதிக்காதுன்னு சொல்ல வரீங்களே, ஹவு பாசிபிள்? ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு பார்க்கும்போது பாசிபிள் தான். நல்லா நினைச்சு பாருங்க, இயற்கை கொடுத்த எந்த ஒரு விஷயத்திலும் தவறு இருக்காது. அந்த விஷயத்துல தவறை உருவாக்குறது நம்ம தான் இருப்போம். விவசாயத்துல ரசாயனங்களை பயன்படுத்துறதும் நாம தான். விவசாயத்துல அதிக லாபத்தை எடுக்கணும், விவசாயத்துல அதிக வருமானத்தை பார்க்கணுங்கிறதுக்கோசரம் நம்ம இயற்கையான உணவுப் பொருட்கள்ல உயிரையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ரசாயனங்களையும் பல யூரியன் நிறைய சொல்றாங்க இல்லையா, நிறைய நச்சுக்களை குட்டி 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 வளர்த்து உணவுப் பொருட்கள் எல்லாமே நஞ்சு உள்ள உணவா மாத்தினது நம்ம தானே மாத்தணும். இயற்கையா வானத்துல இருந்து இறங்கி வந்து எல்லா உணவையும் மருந்து தெளிச்சு விட்டு அப்பதான் உங்களுக்கு அதிகமா லாபம் இருக்கும். நீங்க இனிமேல் விவசாயம் செய்ய நம்மளுக்கு சொல்லி கொடுத்துச்சா இயற்கை? பஞ்சபூதங்கள் அப்படி சொல்லி கொடுத்துச்சா? இல்லை இல்லையா? நம்ம எது சாப்பிட்டா சரியானதோ அதை மட்டும்தான் நிச்சயமா இயற்கையால படைக்கப்பட்டிருக்கும். தீங்கானது ஒருபோதும் மனிதனுக்கு இயற்கை கொடுக்கவே கொடுக்காது. நம்மளுடைய லாபகார நோக்கத்துக்காக நம்ம விவசாயத்தில் செய்யக்கூடிய மாற்றம் தான் ரசாயன மாற்றம் ஏற்படுத்தி வேகமா உணவு பழங்களை பழுக்க வைக்கிறது, காய்கள் கெடாம இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் செய்யறோம். அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தவறு. அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது இப்பெல்லாம் சாத்தியமான சாத்தியம் 100% உலக ரசாயனமயமா மாறிடுமா? அப்படி மாறி இருந்தா நம்ம உயிரோடு இருக்க முடியாதே. 100% இந்த இயற்கையை அழிக்கவே முடியாது. நம்ம எவ்வளவு காடுகள் அழிச்சாலும் மலைகள் அழிச்சாலும் 100% அழிக்க முடியாது. அது வாய்ப்பே கிடையாது. நம்ம அண்டத்துல இருக்கிறதா பிண்டம்னு சொன்னோம். அண்டம்ங்கிறது மிகப்பெரிய இந்த பிரபஞ்சம். அதுல இருக்கிற ஒரு சின்ன துரும்பு, ஒரு துளி தான் நம்மளே இந்த அளவுக்கு யோசிக்கும் பொழுது நம்மளை உருவாக்கணும். அதுக்கு காரணமா இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும். அதை அழிச்சிட முடியுமா? அழிக்க விடவும் விடாது, அழிக்க முடியவும் முடியாது. அதனாலதான் சொல்றேன், சரி பண்ணி வேண்டியது நம்ம தான். உணவுல தவற சொல்லக்கூடாது. 100% எல்லா விவசாயமும் ரசாயனமயம் அல்ல. ரசாயனம் இல்லாத உணவை தயாரிக்கக்கூடிய நபர்கள், விவசாயம் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேர் மாடித்தோட்டம் பண்ணு, மாடித்தோட்டம் மூலியமா அவங்களுடைய வீட்டிலே சின்ன சின்ன காய்கறிகள் பயிரிட்டு சமையலுக்கு பயன்படுத்துறாங்க தெரியுங்களா? மாடித்தோட்டம் கிடைக்கிற சின்ன சின்ன கேப்ல எல்லாமே இந்த ரசாயன உரங்கள் இல்லாம சின்ன சின்ன காய்கறிகள், பழங்கள், தக்காளி, இந்த மாதிரி எவ்வளவோ விளைவிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்மளுடைய தேடுதலை பொறுத்து தான் அது கிடைக்குமா இல்லையாங்கிறது. அப்போ உணவுல எந்த தப்பும் இல்லை, உணவால இந்த உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த உணவை நம்ம எடுத்துக்கிற மெத்தட் இருக்கு இல்லையா, வே ஆஃப் டேக்கிங், இன்டேக் மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்துல தான் தப்பு, உணவுல தவறு இல்லை. அப்போ அப்படி என்ன தப்பா எடுத்துட்டோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கேள்வி. அப்போ உணவு முறையை சரியா வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். அப்போ உணவு முறை நம்ம எப்படி எடுத்துக்கணுமோ அதுல தப்பு பண்ணாதான் நம்ம பிரச்சனைன்னு சொன்னேன். 2வது பாயிண்ட் பாருங்க, மறுபடியும் நான் உங்களுக்கு விசிபிளை பண்றேன்.
உணவை நம்ம எடுத்துக்கொள்ளும் முறையில் தான் தவறுகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப எந்த மாரி எடுத்துக்கிட்டோம், என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கேள்வி. அப்போ உணவு முறையை சரியா வச்சுக்கிறது எப்படி? சரி, நான் தப்பு பண்ணணும் இல்லையோ அது ரெண்டாவது பட்சம். அப்ப நான் எப்படி அந்த உணவு முறையை சரியா வச்சுக்கிறது, அதுதான் நம்மளுக்கு இங்க தேவை. ஸோ அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கு 4 விஷயங்களை எளிமையா உணர்ந்திருக்கணும். ஒண்ணு, எப்ப சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்படி, இந்த விஷயங்களுக்கான பதில் நம்மளுக்கு புரியணும். இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களா இருக்கும். பட் இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அழுத்தமா புரிஞ்சிக்கும் பொழுது அது இன்னும் ஆழமான புரிதலை கொடுக்கும். அப்போ இந்த 4 கேள்விக்கான பதில் யாரு தெளிவா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டுமே ஆரோக்கியம். உணவை பத்தி நம்ம பல விஷயங்கள் கேட்டிருப்போம். யூடியூப்ல இருக்கு, ஃபேஸ்புக்லன்ட்டு ஒவ்வொரு சோசியல் மீடியாஸ்லயும் இதை பத்தி நிறைய வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அத்தனையும் ஃபாலோ பண்ணி இருந்தா நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? ஒருவேளை அப்படி ஃபாலோ பண்ணி குணமாகலன்னா அப்ப நம்ம எங்க தப்பு பண்ணணும் அப்படிங்கிறது தான விஷயம். அப்ப 4 விஷயங்களையும் ஃபாலோ பண்றது அதி முக்கியமானது. ஏன் உணவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தர்றோம் அப்படின்னா, உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரி பண்ணாம ஆரோக்கியத்தை யாராலையும் கொடுக்க முடியாது, வாங்கவும் முடியாது. எவ்வளவு பெரிய மருத்துவத்துக்கு போனாலும் சரி, நீங்க உணவை சரி பண்ண முடியாம நம்ம உடம்ப சரி பண்ண முடியாது. தெரிஞ்ச விஷயம் தானே அசால்ட்டா இருப்போம். அங்கதான் சிக்கல சிக்கிக்குவோம். ஓகே, இந்த 4 கேள்விக்கான பதில்களை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, 4 கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான கேள்வி மறுபடியும் பார்த்துக்கோங்க. எப்ப சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஏன் சாப்பிடணுங்கிறது முக்கியம். ஏன் சாப்பிட்றோம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன் சாப்பிட்றோங்கிற பதில் ஓரளவு புரிஞ்சிட்டாலே இந்த 4 கேள்விக்கான பதில் கிட்டத்தட்ட புரிஞ்ச மாதிரி. ஏன் சாப்பிட்றோம், இதுதான் நம்மளுடைய அடிப்படையான கேள்வியே. ஏன் சாப்பிடணும், பசி வந்ததுனால சாப்பிடணுங்கிறது தான் நம்மளுடைய பதிலா இருக்கும். ஸோ பசி வந்து நம்ம சாப்பிட்றோங்கிறது ஓகே, பட் எதுக்கு பசி வருது, அதான அடுத்து. ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னா பசி வந்ததுனால நான் சாப்பிடுவேங்கிறது பதில். அப்ப நான் ஏன் பசி வந்துச்சுன்னா, இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், இந்த உடம்பு இந்த உடல் நோய் இல்லாம இருக்கணும், சரியான பராமரிப்பு இந்த உடம்புல நடக்கணும், கழிவு நீக்கம் நடக்கணும். ஆக மொத்தம் இந்த உடம்பு ஆரோக்கியமா எந்த ஒரு சுமையும் இல்லாம இயல்பா இருக்கிறதுக்காக தான் இந்த உடல் பசிங்கிற ஒரு விஷயம் மூலியமா உணவு கேட்குது. அதனாலதான் நம்ம சாப்பிட்றோம். இந்த உடலும் உயிரும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, நம்ம நல்லா நடமாடுறதுக்கு இந்த உணவு அப்படிங்கிறது அவசியம். அப்போ இதுல என்ன நம்மளுக்கு புரியுது அப்படின்னா, இந்த உடலும் நம்ம இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிரும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காகத்தான் சாப்பிட்றோம். இந்த உடலுடைய ஆரோக்கியத்துக்காக தான் சாப்பிட்றோம். அப்போ எல்லாமே இங்க உடலுக்காகத்தானுங்கிற விஷயம் புரியுது இல்லையா? அது இந்த உடல் இந்த உயிர் ரெண்டுமே ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்காக தான் சாப்பிட்றோம். அப்போ உடலுக்காகத்தான் நம்ம சாப்பிட்றோங்கிற விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சுன்னா யாரு சொல்றது கேட்கணும்? உடம்ப சொல்றது தானே கேட்கணும். நம்மளா ஒரு முடிவு பண்ணிட்டு உடம்புக்கு ஆர்டர் போட்டோம்னா, நம்மள என்ன முடிவு பண்ணி ஆர்டர் போட்டோம், இந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஃபுட்டு தான் சாப்பிடுவேன், உடம்ப சொன்னோம். இப்போ அது வேண்டாம், ஜீரணிக்காது, பயங்கர ஆயிலிஸா இருக்கு, அது தொடாது. ரெண்டாவது வார்னிங் கொடுக்கும். சாப்பிடும் பொழுதே ஒரு மாதிரியா இருக்கும். ஆசைப்பட்டு சாப்பிட்டேன், டிசென்ட்ரி ஆகிட்டு இருக்கு, ஆசைப்பட்டு சாப்பிட்டேன் அதிகமா, ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னு சொல்லுவோம். அப்போ உடம்பு ஒவ்வொரு இடத்துல வார்னிங் கொடுக்கும். உங்களுக்கு எந்த ஃபுட்டு பிடிக்கும், எந்த ஃபுட்டு இப்படி நீங்கள் எடுத்தால் உங்கள் உடம்புக்கு ஹெல்த்தி, எந்த ஃபுட்டு டைஜஷன் ஆகும், எந்த ஃபுட்டு டைஜஷன் ஆகாது, எந்த ஃபுட்டை எப்போ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொரு செகண்டும் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி மூவ் ஆகிட்டோம் அப்படின்னா உணவுங்கிற விஷயத்துல தப்பே நடக்காது. அந்த சொல் பேச்சு கேட்காதனால தான் வந்தது வம்பு, ஃபுட்டால் வரக்கூடிய எல்லா நோய்களும். அப்போ இந்த உடம்பை நம்ம வந்து ஒரு மெஷினா ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பார்வை இந்த உடம்பு வந்து ஒரு மெஷின் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி மெஷினும் நம்மளுடைய பாடியும் ஒன்னாகும், பாடியும் மெஷினும் ஒன்னா? மெஷினுக்கு வந்து சுய அறிவு கிடையாது. நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சோமோ, நம்ம என்ன கமாண்ட் கொடுத்து வச்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். அதுக்கு சுயமா திங்க் பண்ண தெரியுமா? அது சுயமா செயல்பட முடியுமா? நம்ம என்ன அதுக்கு ப்ரோக்ராம் கொடுத்து வச்சோமோ அதை பேஸ் பண்ணி தான் இயங்கும். ஏன்னா மனிதனுடைய மூளை தானே இன்னொரு ரோபோவே உருவாக்கி வச்சிருக்கு. மனிதனுடைய கற்பனை திறனும் அவனுடைய அறிவும் இல்லாம ஒரு இயந்திரம் எப்படி உருவாகும்? அப்போ ஒரு இயந்திரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த இயந்திரத்து அளவுக்கு மனிதனால செயல்பட முடியாது. கம்ப்யூட்டருடைய நாலேஜ் அளவுக்கு பிரெயின் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாததுமே நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். பட் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதே ஒரு மனிதனுடைய மூளை தானே, அவனுடைய அறிவு தானே. அப்போ இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் விட உயர்ந்தது இந்த மனிதனுடைய உடல், அதனுடைய சிந்தனை, அவனுடைய அறிவு எல்லாமே இயற்கையால் மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்படுது. அதனாலதான் 6 அறிவு. இயந்திரத்துக்கெல்லாம் 6 அறிவெல்லாம் கிடையாது. பார்த்தா இயந்திரத்தோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அதுக்கு 10 அறிவு இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்படியெல்லாம் கிடையாது. அதை உருவாக்குனதே மனிதன் தான். அப்போ இந்த மனிதனுடைய உடலுக்கு
எவ்வளவு அதிநுட்பமான ஒரு நாலேஜ் இருக்கும். மனிதனுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் நாலேஜ் இருக்கும், அந்த நாலேஜ் தான் நம்ம பயன்படுத்திக்கணும். அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ பசி அப்படிங்கிற விஷயம்தான் ஒட்டுமொத்த உடலுக்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் பேஸ். அப்ப பசிங்கிற மூலியமா நம்ம சாப்பிடக்கூடிய உணவை ஜீரணம் பண்ணி தான் இந்த ஒட்டுமொத்த உடலும் தன்னுடைய ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்குது. அப்ப பசிங்கிற ஒரு விஷயம் இந்த உடம்புல ஆட்டம் கலந்துருச்சு அப்படின்னா ஆரோக்கியம் தலைக்குப்புறப்படுத்துறோம். அப்ப பசிங்கிற விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டமா நம்ம பார்க்க போற விஷயம். ஆக நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, ஏன் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. அப்ப நம்மளுடைய பதில் நம்மளுக்கு என்னவா கிடைச்சது, இந்த உடல் இந்த உயிர் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோசரம் நம்ம சாப்பிட்றோம். அந்த சாப்பாட்டு மூலியமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களை வச்சு இந்த உடம்பு இயங்குது, ஆரோக்கியமா இருக்குன்னு பார்த்தோம். அப்போ உடம்பு கேட்கும் பொழுது, அதாவது உடலுக்கு பசிங்கிற உணர்வு வரும்பொழுது சாப்பிட்றது நியாயமா, 9 மணி ஆச்சு காலையில சாப்பாடு சாப்பிடலான்னு சொல்லி சாப்பிட்றது நியாயமா, மதியமா பசியோடைய அளவு கவனிச்சு சாப்பிட்றது நியாயமா, 2 மணி 3 மணி ஆயிருச்சு இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்கமேன்னு சொல்லி சாப்பிட்றது நியாயமா, சாயந்தரம் ஈவினிங் 8 மணி 9 மணி ஆகி போச்சு அப்படின்ட்டு சாப்பிட்றது உடல் கேட்கும் பொழுது சாப்பிட்றது நியாயமா, 9 மணி ஆகி இதுக்கு மேலே எப்போ போய் சாப்பிட்றது, இப்பயே சாப்பிட்றலாம் 10 மணிக்கு போய் தூங்க போகணுன்ட்டு வாட்சியை பார்த்து முடிவு பண்ணுறோமே. அப்போ எல்லாமே இங்கே வாட்சை பேஸ் பண்ணி தான் பசியை நம்ம தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கோம். உடம்பு நம்ம கிட்ட சொல்றத கேட்கறது இல்லை. கேட்கறது இல்லைங்கிறத விட அது சொல்ல முடியாத அளவுக்கு உடம்புக்கு எடுத்து வச்சுட்டோம். எப்போ நீங்க இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, உங்க ஆள் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. எப்போ பசிய நீங்க மறுக்கழிக்கிறீங்களோ அந்த பசி உங்களை வெறுக்கும். பசிய எப்ப நீங்க மறுக்கிறீங்களோ அப்போ பசி உங்களை வெறுத்துரும். பசி உணர்வு உங்களுக்கு முழுமையா அது காட்டாது, அது தெரியும். பசி உணர்வு கொடுக்கும்போது அந்த பசியை நீங்க மழுங்கடிக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல உடம்போடைய அந்த சென்ஸ், அந்த பசிங்கிற உணர்வை உங்களால காட்ட முடியாது. அதை காமிச்சாலும் உங்களுக்கு உணர முடியாத நிலைமைக்கு உங்க உடம்பு மறுத்து போயிடும். அப்போ பசிக்கலன்னே சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா பசி உணர்வு உள்ள ஒரு பக்கம் காட்டும். அது நம்ம உணர முடியாத இடத்துக்கு அந்த பசி போயிடும், நம்மள மறுத்துரும். அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போனா உடம்ப திரும்ப கொண்டு வந்து வைக்கிறாங்க உள்ள, அவ்வளவு கஷ்டம். ஸோ அந்த அளவுக்கு இந்த உடல் நம்மளுக்கு தண்டிக்கும். இன்னும் சொல்ல போனா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் சட்டம் தண்டனை கொடுக்குதோ இல்லையோ, ஆரோக்கியங்கிற பேர்ல இந்த உடம்பு நம்மளுக்கான தண்டனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க சரியா தூங்கலையா அதுக்கான தண்டனையை கொடுக்கும், சரியான உணவு முறை எடுத்துக்கலையா அதுக்கான தண்டனையை கொடுக்கும், சரியான நீர் தண்ணி எடுத்துக்கலையா அதுக்கான தண்டனையை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியத்துக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் தண்டனை நிச்சயமா அனுபவிச்சே தீரணும். அந்த கொடுக்க பேர் தண்டனைக்கு பேர் தான் நோய். தலைவலிக்குதா, அது உடம்பு கொடுத்த தண்டனை. சரி, தூங்காம இருந்திருக்கலாம், எப்படி வேணும் இருக்கலாம். ஜீரணிக்கல, எனக்கு ரொம்ப டிசென்ட்ரி ஆகுது, உடம்பு கொடுத்த தண்டனை. உணவு முறையை தப்பு பண்ணிட்டோம்னு அர்த்தம். சரியா தூங்கல, தலைவலி தலை சுத்தல் இருக்கு, அப்போ தூக்கத்தை நம்ம தப்பு பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ உடம்பு கொடுத்து தண்டனை. ஒவ்வொரு விஷயத்தையும் உடம்பு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்கும், அலர்ட்டை மீறி செய்யும் போது நேரம் பனிஷ்மெண்ட் தான். ஸோ தண்டனையை அனுபவிக்கிறதும் உடம்பு நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கிறதும் நம்மளுடைய கையில தான் இருக்கு. அப்போ பசியை நம்மளுக்கு முடிவு பண்றது கடிகாரமா உடலா அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்கும். உடம்பு தான் முடிவு செய்யும். அது எப்படி உடம்பு முடிவு செய்யும்? பசிங்கிற உணர்வு உடம்பு முடிவு பண்ணி நம்ம கிட்ட சொல்லுமா? பட் உங்களுக்கு பதில் புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்த லைன்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அந்த பாயிண்ட் டச் பண்ணிட்டு போயிடுவோம். உடம்பு தான் முடிவு பண்ணும். பசி எப்ப வரணும் அப்படிங்கறத உடம்பு தான் முடிவு பண்ணும். எப்படி? உடம்புக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கா? உடம்பு எப்படி முடிவு பண்ணும் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ நம்மளுடைய ரொட்டைன் ஒர்க், நம்மளுடைய டே டு டே லைஃப்ல ரொட்டைன் ஒர்க்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த உடம்புக்கு எனர்ஜி அப்படிங்கிறது தேவை. தினசரி நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து பிரஷ் பண்றதுல ஆரம்பிச்சு நைட்டு வந்து தூங்குற வரைக்கும் நம்ம என்னென்ன வேலைகள் செய்யறோம், நம்ம கண் எந்த அளவுக்கு செயல்படுது, சுவாசிக்கிறோம், வாய் எந்த அளவுக்கு பேசுது, நுரையீரல் சுவாசம் பண்ணிக்கிட்டே இருக்கு, இருதயம் சுவாசம் பண்ணிக்கிட்டே இருக்கு, கை கால் ஆட்டுறோம், நடக்கிறோம், என்னென்ன வேலைகள் செய்யணுமோ எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இத்தனை வேலைகளுக்கும் உடம்புக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா? நம்ம செல்போன் பயன்படுத்துறோம். செல்போன் நம்மளுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பேட்டரி இருக்கணும் இல்லையா? பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா செல்போன் வார்னிங் கொடுக்கும், பவர் மாதிரி கம்மியா இருக்கு அப்படின்ட்டு பேட்டரி லோ வார்னிங் கொடுக்கும். பேட்டரி லோ வார்னிங் கொடுக்கும்போது நம்ம சார்ஜ் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த உடம்புக்கு எப்போ அதோடைய இயக்க சக்தி குறையுதோ, உடம்பு தேவையான இயக்கத்துக்கு தேவையான சக்தி இல்லாம குறையுதோ, அப்ப பேட்டரி லோங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்கும். அந்த வார்னிங்க்கு பேர் தான் பசி.
அப்போ உடம்பு தொடர்ந்து ஏங்க ஏங்க உடம்புடைய சக்தி எப்போ குறையுதோ அப்போ இந்த உடம்புக்கு தெரியும் இனிமேல் இந்த உடம்பு இயங்கணும்னா சக்தி தேவை, அதுக்கு உணவு மூலியமா ஊட்டச்சத்துக்கள் தேவைன்ட்டு இந்த உடம்பு அதுக்கு தெரியும். உடனே நமக்கு அலாரம் கொடுக்கும். என்ன பண்ணும் அப்படின்னா பசிங்கிற உணர்வை கொடுக்கும். இப்ப நீங்க சாப்பிட்டுங்க, அது மூலியமா ஊட்டச்சத்துக்கள் உடம்புல உருவாகும், நீங்க தொடர்ந்து இயங்குறதுக்கு அதுக்கு தேவையான சக்திகளை நாங்க செய்யறோம் அப்படின்ட்டு உடம்பு நம்ம கிட்ட சொல்லும். அப்போ சாப்பாடு அது கேட்கும் போது பசிக்கும் போது கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியம் வாங்கிட்டே இருக்கும். அப்ப பசிக்கிற நேரத்துல ஏதாவது ஒண்ணு டீ காஃபி குடிச்சு பசியை கெடுத்துக்கிட்டு பசிங்கிற விஷயத்த எதாவது தப்பு பண்ணிக்கிட்டே இருக்குமோ ஒட்டு மொத்த உறுப்புக்கும் ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே போகும். கண்ணுக்கு வைட்டமின் பத்தல, எலும்புக்கு வைட்டமின் பத்தல, பிரெயினுக்கு போகக்கூடிய வைட்டமின் பத்தல, பிளட்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் குறைஞ்சி போச்சுன்ட்டு எல்லாத்துலயும் பிரச்சனை வரும். நம்ம நினைச்சுக்கிட்டோம் உணவுல தப்பு பண்ண வயிறு மட்டும்தான் கெட்டு போகும் அப்படின்ட்டு. உணவுல தப்பு பண்ணா வயிறு மட்டும் இல்ல, உச்சநரையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்பையும் பாதிக்கத்தான் செய்யும். ஏன்னா எல்லா உறுப்புக்கும் ஊட்டச்சத்து வேணும் இல்லையா? எல்லா உறுப்புகளுக்கும் இந்த ஃபுட்டு மூலியமா போடக்கூடிய எல்லா எனர்ஜியும் பிளட் மூலியமா எல்லா செல்களுக்கும் போயத்தானே ஆகணும். அப்ப எல்லா உறுப்பு தானே பாதிக்கும், ஒரு குறிப்பிட்ட உறுப்பை மட்டும் சொல்ல முடியாது. அப்போ எந்த வேலையும் செய்யாம சும்மா படுத்து தூங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கிட்டு இருக்கோம் நைட்டு, அப்போ உடம்புக்கு எனர்ஜி வேணுமானா ஆமா வேணும். தூங்கிட்டு இருக்கும்போது இருதயம் ஓய்வு எடுத்துருமா, நுரையீரல் ஓய்வு எடுத்துருமா, சிறுநீரகம் ஓய்வு எடுத்துருமா? அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது நுரையீரலும் இருதயம் ஓய்வு எடுத்துட்டா என்ன ஆகும்? அதுக்கு பேரு வேற இல்லையா? அப்போ தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம ஆக்டிவா ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த உடம்புக்கு ஒரு சக்திங்கிறது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது எப்போ குறையுதோ அப்பதான் பசி அப்படிங்கிற விஷயம் மூலியமா அந்த சக்தியை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு, எனர்ஜியை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்ம கிட்ட கேட்கும். அப்போ ஒட்டுமொத்த உயிரும் ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஒரு ரெக்வெஸ்ட், வேண்டுகோள், தயவு செய்து சாப்பிடுங்க, உங்க உடலை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு உயிர் நம்ம கிட்ட பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் தான் பசி. அப்போ பசியை நீங்க மறுக்கிறீங்க, பசியை வெறுக்கிறீங்கன்னா உங்க உயிரை நீங்களே பலவீனப்படுத்திட்டீங்க, உங்க உயிரை நீங்களே தண்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம உயிரை தண்டிக்குமா? நம்மளுக்கு உயிர் தானே முக்கியம், அதுக்காக தானே இவ்வளவு தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு விஷயங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ பசிங்கிற ஒரு விஷயத்த நீங்க மறுத்தாலும் உங்க உயிருக்கு நீங்க தொந்தரவு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அப்ப பசிய எப்ப நம்மளுக்கு காட்டும் அப்படின்னா ஒட்டுமொத்த உடம்புக்கும் ஒரு சக்தி தேவை வரும்போது காட்டும். அப்போ உடம்பு நம்ம கிட்ட பசிங்கிற விஷயம் மூலியமா உணவை எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வேலைகளை அப்ப செய்யும். அப்போ இந்த உடம்புக்கு எந்த விஷயம் தேவையோ, இந்த உடம்புக்கு எந்த விஷயம் குறைவா இருக்கோ அந்த விஷயத்த நம்ம கிட்ட கேட்டு அதுக்கு வாங்கிக்க தெரியும். அப்போ நம்ம தான் அந்த விஷயத்த புரிஞ்சிக்காம தவற விட்டுறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக இந்த உடம்பு நம்ம கிட்ட எளிமையா சொல்லுது, இந்த உடம்பு இயங்குறதுக்கு தேவையான விஷயங்கள் குறைஞ்சு போயிட்டா பசி மூலியமா உணவை கேட்குது, உறுப்புகளுக்கு தேவையான வாட்டர் எனர்ஜி நீர் சக்தி ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா தாகத்தின் மூலியமா தண்ணியை கேட்குது, உறுப்புகள் எல்லாமே ரொம்ப அசதியா இருக்கு, நீங்க கண்டினியூ ஒர்க் பண்ணிட்டீங்க, ஸோ ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு உடம்பு நம்ம கிட்ட ரெக்வெஸ்ட் கொடுக்கும். வார்னிங் சொல்ல போனா ஒரு வகையில வார்னிங் தான். உறுப்புகள் அந்த அசதியா இருக்கும் பொழுது ஒண்ணு தூங்க சொல்லும், இல்லைன்னா ஓய்வெடுக்க சொல்லும். ஆக இந்த உடல் ஒவ்வொரு நிமிஷமும், என்ன சொல்ல போனா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் உயிரோட இருக்கணும்னா நம்ம உடம்பே நம்ம கிட்ட சொல்லும், இதை செய் அதை செய்யாத, இதை பண்ணு இதை பண்ணாதன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை சொல்லதை மட்டும் கேட்டா போதும், ஆரோக்கியத்தை எங்கேயும் தேட வேண்டாம், உடம்புக்குள்ளேயே தான் பத்திரமா இருக்கு. அதை விட்டுட்டு தான் வெளியே தொலைக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்க தொலைச்சமோ அது அங்கேயே தான் இருக்கு, வெளியே அல்ல. ஆக இந்த உடம்புக்கு மறுபடியும் சொல்றேன், எது தேவையோ அது இந்த உடம்புக்கு தெரியும், எது குறையுதோ எது தேவையோ அது இந்த உடம்பு நம்ம கிட்ட கேட்டு நிவர்த்தி பண்ணிக்க தெரியும், அது பேலன்ஸ் பண்ண தெரியும். அந்த விஷயத்த உடம்புக்கு நம்ம கொடுத்தா மட்டும் போதும். ஸோ அடுத்து எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான பதில் இப்போ நம்ம ஃபைனலா பார்த்துடலாம். பசிக்கும் போதுதான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் எவ்வளோ சுத்து. அப்ப பசி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ எப்ப சாப்பிடணும்? உடல் கேட்கும் பொழுது, அதாவது பசிக்கும் பொழுது. பசிங்கிற விஷயம் ஏன் வருது? ஒட்டுமொத்த உடம்புக்கும் ஒரு சக்தி தேவை ஏற்படும் பொழுது, ஒட்டுமொத்த உடம்புக்கும் சக்தி பலவீனப்படும் போது அதை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் கேட்குது. டைம் பாஸுக்கெல்லாம் பசி கேட்கல. அதனால பசியை ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கான விஷயங்களை செய்யணும். கீழே பாருங்க, ஆனாலும் போட்டு ஒரு கேள்விக்குரிய போய்கிட்டே இருக்கு இல்லையா? அது என்ன ஆனால்? பசிச்சு சாப்பிடணுங்கிறது விஷயம் சொல்லிட்டீங்க, ஆனால் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க ரெண்டு பிரச்சனையை போய் மாட்டிக்குவோம். ஒண்ணு, பசியில ரெண்டு தன்மை இருக்கு. சொல்ல போனா ஒரே தன்மை தான், நான் புரியறதுக்காக ரெண்டா போட்டு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஒண்ணு உண்மையான பசி, ரெண்டாவது டூப்ளிகேட் பசி, போலி பசி. இப்படியம்மாவும் இருக்கும் அப்படின்னா இருக்கு.
உண்மையான பசி, போலி பசி அப்படின்ட்டு. நான் உருவாக்கிட்ட பேரு போலி பசி. அதுக்குன்னு ஒரு தனியாக டெஃபினிஷன் தேட வேண்டாம். உண்மையான பசி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பார்ப்போம். போலி பசியை பார்த்துருவோம். சாப்பிடும் போது, அதாவது பசி வரும் பொழுது வயிறு கபன்னு பயங்கரமா எரிச்சல் கொடுக்கும். பசி வரும் பொழுது கை காலெல்லாம் நடுக்கும். பசி வரும் பொழுது பயங்கரமான தலைவலி. பசி வரும் பொழுது பயங்கரமான வயிறு வலி. சாப்பிட லேட் ஆயிட்ட பயங்கர கோபம். இந்த மாதிரி பசி வரும்பொழுது இப்ப நான் சொன்ன மாதிரி வயிறு எரிச்சல், வயிறு வலி, கட்டுக்கடங்காத கோபம், கை கால் நடுக்கும், இத்தனை விஷயங்களும் போலி பசிக்கான அறிகுறிகள். அப்ப இது உண்மையான பசி இல்லைன்னா இல்ல. உடம்பு ரெக்கவர் ஆகும் போது உண்மையான பசியை நோக்கி உடம்பு திரும்பும் போது இப்படி காமிக்கும். உண்மையான பசி இல்லை. ஆனா பசியும் உண்மையான பசியும் இந்த போலி பசியும் ஒரே மாதிரி தான் தெரியும். பட் இந்த அறிகுறி தெரிஞ்சா அங்க போலி பசி தான் வந்திருக்கு, உண்மையான பசி இல்லைன்னு அர்த்தம். அப்ப உண்மையான பசி எப்படி இருக்கும்? அது அழகா இருக்கும். உண்மையான சொல்ல போனா ஓப்பனா அதுதான் சொல்லணும், அழகா இருக்கும். சரி, உங்ககிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, தாகம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது ஒரு சீட்ல எழுதி காமிங்க, தாகம்னா எப்படி இருக்கும்? அந்த தாகத்தை அப்படியே பொம்மையா ஒரு டிராயிங்கா வரைஞ்சு காமிக்க முடியுமானா எப்படி வரைய முடியும்? தாகத்துக்கு உருவம் இருக்கா? இல்லையா? தாகத்தை வார்த்தையால சொல்ல முடியுமா? இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? தாகம் வந்தா எப்படி இருக்கும்னா தண்ணி குடிக்கலாம்னு தோணும் தான் சொல்லுவாங்க. அது தெரியுதுங்க, தண்ணி குடிக்கலாங்கிறது தாகம் வரும்போது தான். தாகங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு உணர்வு, அது ஒரு இதமான உணர்வு. உண்மையான பசியும் இதமான உணர்வு. அந்த பசி இருக்கும்போது உடம்பு தொந்தரவெல்லாம் பண்ணாது. சாப்பாட்டு மேல ஒரு ஆர்வம் இருக்கும், சாப்பாடு மேல ஒரு விருப்பம் இருக்கும். சாப்பாடும் போது நான் சொல்லக்கூடிய அந்த வயிறு எரிச்சல், இந்த எந்த சைடு சிம்டம்ஸும் எதுவுமே இல்லாம பசி உணர்வு மட்டும் இயல்பா இருக்கும். அந்த பசி, அதுதான் உண்மையான பசி. ஒருவேளை உங்களுக்கு போலி பசியா உண்மையான பசியான்னு கண்டுபிடிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். எந்த பசி உணர்வு வந்தாலும் யோசிக்காம ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு 1/4 டம்ளர் அல்லது 1/2 டம்ளர் தண்ணியை மட்டும் குடிங்க. சின்ன டம்ளர்ல ஒரு 1/4 டம்ளர் அல்லது 1/2 டம்ளர் தண்ணியை மட்டும் குடிங்க. வந்த பசி ஒரு வயிறு எரிச்சல், இல்ல வயிற்றுல ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகி, இல்ல வயிற்றுல ஏதாவது ஒரு ஹீட் எனர்ஜி ஃபார்ம் ஆகி இருந்தா போலி பசி காமிக்கும். அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா அந்த ஹீட் எனர்ஜி, அந்த கேஸ் எல்லாமே நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து அந்த பசியினுடைய தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனா உண்மையான பசிக்கு நீங்க தண்ணி கொஞ்சமா குடிச்சாலும் மறுபடியும் அந்த பசி உணர்வு வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும், திரும்ப வந்து நிற்கும், அந்த உண்மை மறையாம. அதுதான் உண்மையான பசி. போலி பசி அப்படி கிடையாது. தண்ணி குடிச்சிங்கன்னா பசி ஒரு நிமிஷம் தள்ளி போயிடும், மறுபடியும் பசி வரும்போது தண்ணி குடிச்சிங்கன்னா தள்ளி போயிடும். ஆனா உண்மையான பசி தண்ணி குடிச்சிங்கன்னா மறுபடியும் இன்னும் அதிகரிக்க செய்யும். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த பசிங்கிற விஷயத்த ரொம்ப முக்கியமா புரிஞ்சு சாப்பிடணும். இந்த 2 விஷயத்துலையும் தப்பு பண்ணி தான் பசிச்சிருதான் நான் சாப்பிட்றேன்ட்டு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. நிறைய ஃபோன் காலில் பேசியிருக்கேன். அப்போ பசிச்சு தான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. பசிச்சு சாப்பிட எப்படி நோய் வரும்? நீங்க நினைச்சு பாருங்க. நான் வந்து பசிச்சு தான் சாப்பிட்றேன், எனக்கு தொந்தரவுனா பசிச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு சத்து கிடைக்க தானே செய்யணும். சத்துக்கள் எப்படி இல்லாம போகும்? 2வது, சாப்பிட்ட பிறகு வயிறு ரொம்ப மந்தமா இருக்கு, சாப்பிட்ட பிறகு ரொம்ப டயர்ட்னஸ் ஆகுது, சாப்பிட்ட பிறகு 2 நிமிஷம் உட்காந்துட்டு போலாமான்னு தோணுது அப்படின்னா எதுக்காக ஃபர்ஸ்ட் சாப்பிட்றோம்? சாப்பிட்ட பிறகு உடம்பு நல்லா ஆக்டிவா இருக்கணும், நல்லா சுறுசுறுப்பா தெம்பா இருக்கணும், அதுக்காக தானே சாப்பிட்றோம். ஏன்னா இப்போ ரொம்ப டயர்டா இருக்கீங்க, சாப்பிட்ட பிறகு உடம்புல சத்து வருது, அப்ப இன்னும் ஆக்டிவா தான் இருக்கணும். அப்பதானே நீங்க சரியான பசிக்கு சரியானது சாப்பிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். பட் சாப்பிட்ட பிறகு மந்தமா இருக்கு, வயிறு குப்புன்னு இருக்கு, லெமன் சோடா அதாவது ஒன்று சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கணும்னு தோணுது, இத்தனை விஷயங்கள் தோணுதுன்னா அப்போ நீங்க உண்மையான பசிக்கு சாப்பிடலன்னு அர்த்தம். அப்படி உண்மையான பசிக்கு சாப்பிட்டு இருந்தாலும் அளவை மீறிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது பசிச்சு சாப்பிடணும். அதுல 2 தன்மை இருக்கு. உண்மையான பசியை கண்டுபிடிக்கிறதுக்கு தண்ணி குடிச்சு பாருங்கன்னு ஒரு சொல்லியிருந்தேன். அந்த ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பசிக்காம சாப்பிட்றதான் ட்ரெண்டிங். சொல்லப்போனால் இது ட்ரெண்டிங்னே சொல்லலாம். பசிக்காம சாப்பிட்றதான் ட்ரெண்டிங். அப்படி சாப்பிட்டா என்னதான் நடக்கும்னா வயிறு ஜீரணிக்காது, இரைப்பை ஜீரணிக்காத உணவை சிறுகுடல்ல முழுமையான ஜீரணம் ஆகாது. சிறுகுடல்ல முழுமையான ஜீரணம் ஆகலை அப்படின்னா தரமான ஊட்டச்சத்துக்கள் நியூட்ரிஷன்ஸ் முழுமையா கிடைக்காது, தேவையான கொழுப்பு கிடைக்காது, தேவையான எனர்ஜி கிடைக்காது, நல்ல விஷயம் எதுவுமே கிடைக்காது. கெட்ட விஷயமா தான் உடம்புல ஃபார்ம் ஆகும். இந்த கெட்ட கழிவுகள் உருவாகி பசிக்காம சாப்பிடும் போது எத்தனை கழிவுகள் உருவாகி உடம்புல எந்த இடத்துல போய் தங்குதோ அந்த இடத்துல நோய் ஸ்டார்ட்னு அர்த்தம். இப்ப நீங்க பசிக்காம அதிகமா சாப்பிடக்கூடிய நபரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு அதிகமான கெட்ட கழிவுகள் மூட்டுல போய் தேங்குதுன்னா அங்க ரொமட்டாய்டும் ஆர்த்ரைட்டிஸ் உருவாக்கி விடுதுன்னு அர்த்தம்.
இந்த கெட்ட கழிவுகள் கண்ணுல போய் தேங்குதுன்னா கண் சார்ந்த நோய்கள் அர்த்தம். இப்பதான் கண்ணுக்கு வந்து வைட்டமின் கே நம்ம ஏதாவது வைட்டமின் டின்ட்டு தொலைவிக்கிட்டே இருப்போம். கேரட் சாப்பிட்டா கண்ணு சரியா போயிருன்ட்டு. கேரட்டை சாப்பிடும்போது நீங்க பசிச்சு சாப்பிட்டாதானே அதில் இருக்க சத்தாவது உள்ள போய் வேலை செய்யும். நீங்க ஜீரணிக்கிறதுக்கே உடம்பு ரெடியா இல்லை. நீங்க கேரட் நீங்க 3 வேளை நீங்க சாப்பிட்டா மட்டும் கண்ணு சரியாயிருமான நிச்சயமா சரியாகுது. நார்மல் ஃபுட்டே இங்க டைஜஷன் ஆக மாட்டேங்குது. அப்ப கண்ணுக்கான ஸ்பெஷல் ஃபுட்டை நீங்க கொண்டு போய் கொடுத்தா மட்டும் டைஜஷன் ஆகுமா? நிச்சயமா ஆகாது. பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்க பச்சை தண்ணி குடிச்சாலும் அதோட எனர்ஜி நிச்சயமா கண்ணுக்கு எல்லா உறுப்புக்கும் போகத்தான் செய்யும். அப்போ என்ன உணவு சாப்பிட்றங்கிறது செகண்டரி, 2வது கட்டம். ஃபர்ஸ்ட் உடம்பு ஜீரணிக்கிற தன்மையில உடம்பு இருக்கான்னு பாக்குறது தான் முக்கியம். இதுதான் தப்பு பண்றோம். ஏதாவது நோய் வந்துட்டா ஏதாவது உணவை சாப்பிட்றதுக்கு தான் போறமே தவிர இந்த உடம்பு ஃபர்ஸ்ட் ஜீரணிக்குதா அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். ஸோ இதைத்தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் முதல் படி. அப்போ சரி ஓகே, பசிக்காம சாப்பிட்டோம், இத்தனை நாள் நம்ம பல தவறுகள் நம்ம செஞ்சிருப்போம், இப்படி கழிவுகள் உருவாகும், தரமில்லாத சத்துக்கள் உருவாகி உடம்புல தேங்கினா உடம்புல நோய் வரும் அப்படின்னு இப்பதான் பார்த்தோம். சரி, உடம்பு தவறு பண்ணாதுன்னு அன்னைக்கு சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, அதுதான் கழிவு உருவாயிருச்சே, இப்ப இந்த கழிவு உடம்பு அப்படியே வச்சுக்குமா அப்படின்ட்டு ஒரு யோசனை வரும் இல்லையா. நிச்சயமா உடம்பு தப்பு பண்ணாது. மறுபடியும் சொல்றேன், நம்ம 1000 தப்பு பண்ணாலும் இந்த உடம்பு தப்பு பண்ணாது. இந்த உடம்பையே தப்பு பண்ற அளவுக்கு கெடுத்து வைக்கிறது தான் நம்மளுடைய பழக்க வழக்கங்களாக மாறி போச்சு. சரி, இந்த கழிவு உடம்பு என்ன செய்யும்? அதை மலமா ஏத்தலாம், பேதியா வெளியேற்றலாம், சிறுநீரை வெளியேற்றலாம், வாந்தியா, வியர்வையா, சளியா, மூச்சு காற்றா, ஏதாவது ஒரு வகையில இந்த உடம்பு இந்த லிஸ்ட்ல வர்றது மட்டும் இல்லை, எந்த வழியில வேணாலும் தோல் மூலியமா ஒரு வெளியேற்றலாம், எப்படி வேணாலும் இந்த உடம்பை வெளியேற்றும். அது இந்த உடம்பு தான் முடிவு பண்ணும். அப்போ இந்த உடம்பை வெளியேற்றணும்னு நினைச்சிருச்சுன்னா நிச்சயமா அந்த கெட்டதை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை மன்னிச்சு நம்மளை சின்ன குழந்தை மாரி பார்த்துக்கிறது நம்மளுடைய உயிர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும். என்ன தப்பு பண்ணாலும் பொறுத்துக்கும். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் இந்த பூமாதேவி எப்படி நம்மளை பொறுத்து தாங்கி பிடிச்சி நம்மளை பாதுகாக்குதோ அதே மாதிரி இந்த உடம்பு நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த கெட்ட கழிவை வெளியே போகும்போது அதை அடக்கிற வேலையை மட்டும் பண்ணணும், அங்கதான் சிக்கிக்கிட்டோம்னு அர்த்தம். இந்த கழிவு வெளியேற்றத்துக்கு நம்ம ஒத்துழைக்காம அந்த கழிவை இடைஞ்சல் பண்ற மாதிரி மோஷன் வந்தா அடக்கி வைக்கிறது, யூரின் வந்து அடக்கி வைக்கிறது, வாந்தி வந்தா ஏதாவது எலுமிச்சை பழத்தை ஸ்மெல் பண்ணி பார்த்து உள்ள அனுப்புறது, வியர்வை வந்து அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தடுக்கிறது, சளியை சிந்தாம உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு தப்பு பண்ணி வெளியே போக வேண்டிய கெட்ட விஷயத்தை வெளியேற்றாம இந்த உடம்புக்கு நம்ம தொந்தரவு கொடுத்துட்டோனோ அப்போ இந்த கெட்ட கழிவுகள் உடம்புல தேங்க ஆரம்பிக்கும். அது எந்த உறுப்புல தேங்குதோ அது அந்த உறுப்பு சார்ந்த நோய். ஒவ்வொரு நோய்க்கும் தனித்தனியா யோசிக்க வேண்டாம். எந்த உறுப்புல இந்த கெட்ட விஷயங்கள் தேங்குதோ அந்த உறுப்புல நோய் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்ப அந்த உறுப்புகள் ஏதாவது ஒரு வலி வரலாம், வீக்க வரலாம், ஏதாவது ஒண்ணு வரலாம். அப்ப நம்ம அதுக்கு பேரு தான் நோயின்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கழிவு எங்க தேங்குதோ அந்த இடத்துல தொந்தரவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த தொந்தரவுகளுக்கு நம்ம ஒவ்வொரு பேர் வச்சு நோயா சொல்றோம். கண்ணுல தேங்கினா அது கண் சார்ந்த கிட்ட பார்வை, தூர பார்வைன்னு சொல்றோம். இப்போ இறப்பையில தேங்குச்சுன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்றோம். லங்ஸ்ல போய் சேர்ந்துச்சுன்னா கோல்டு ஃபார்ம் ஆகுது, வீசிங் ஃபார்ம் ஆகுது, சைனஸ் ஃபார்ம் ஆகுது, டியூபர்குலோசிஸ் டிபி ஃபார்ம் ஆகுது, நிமோனியா ஃபார்ம் ஆகுதுன்னு ஒவ்வொரு உறுப்புலையும் கழிவு தேங்கும் போது பேரு தான் மாறிக்கிட்டே இருக்க தவிர காரணம் இந்த கழிவு தேக்கம் தான். உதாரணம், ஒரு அல்சர் சொன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் எளிமையா போகும். அல்சர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே காரணம், சாப்பிடாம இருந்தால் அல்சர் வரும், லேட் ஆகி சாப்பிட்டா அல்சர் வரும் அப்படிங்கிற காரணம் தான் இருக்கு. அப்போ உண்ணாவிரதம் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு நாள் ஃபுல்லா உண்ணாவிரதம், நோன்பு இருக்காங்க இல்லையா, அப்போ அவங்கெல்லாம் சாப்பிடாம இருப்பாங்க இல்லையா, அப்போ எல்லாரும் அல்சர் வந்து பேஷண்டால மாறணும். விரதம் இருக்கும்போது சில ட்ரை ஃபாஸ்டிங் இருப்பாங்க, தண்ணி மட்டும் குடிச்சு விரதம் இருப்பாங்க, பழங்கள் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. நம்ம இருக்கிற விரதம் வேற, விரதங்கிற பேர்ல டீ சாப்பிட்டுக்கலாம், பிஸ்கட் சாப்பிட்டுக்கலாம், வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலான்ட்டு எல்லாமே கலந்து சாப்பிட்டுக்கலாம். அது விரதம் கிடையாது. விரதங்கிறது தனி ட்ராக், நம்ம இன்னொரு நாள் கிளாஸ்ல சொல்றேன். நோன்பு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏன் அல்சர் வரல? அவங்க சாப்பிடாம தான் இருக்காங்க. அப்போ பசி உணர்வு வந்து நீங்க சாப்பிடாம இருந்தா உடம்புல ஊட்டச்சத்துக்கள் குறைஞ்சி டயர்ட்னஸ் ஆகலாம், தலை சுத்தலாம், ஏதாவது எனர்ஜி டவுன் ஆகலாமே தவிர அல்சர் ஃபார்ம் ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்ப லோ. அப்ப ஏன் அல்சர் வருது? எப்ப பசி இல்லாம சாப்பிட்டு. இன்னொரு உதாரணம் சொன்னா புரியும். ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு வச்சிருக்கீங்க, இன்னைக்கு சாப்பிட முடியல, 10 நாள் கழிச்சு அந்த டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்றீங்க. 10 நாள் கழிச்சு அந்த டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது சாப்பாடு உள்ள எப்படி இருக்கும்? ரொம்ப பயங்கர பேட் ஸ்மெல்லா, சாப்பாடுலாம் பூஞ்சை பிடிச்சி அழுகி போன மாதிரி ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா? அந்த டிஃபன் பாக்ஸ் கீழே கொட்டிட்டு கழுவி பாருங்க,
அந்த டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சமா அரிப்பு இருக்கும். சின்ன சின்ன இடத்துல அதோடைய கலர்லாம் மாறி துருப்பிடிச்ச மாதிரி சில இடங்கள்ல மாறிடும். அப்போ இந்த உணவு எப்ப கெட்டு போய் ரொம்ப ஆசிட் கண்டென்ட்டா அமிலத்தன்மையா மாறுதோ அப்போ அரிக்கிற தன்மைக்கு மாறும். இந்த உடம்புல நம்மளுடைய சிறுகுடலா இருக்கட்டும், பெருங்குடலா இருக்கட்டும், இரைப்பையா இருக்கட்டும், வயிற்றுல ஏதாவது ஜீரண உறுப்புகள்ல உணவு சரியா ஜீரணிக்காம அளவுக்கு மீறி சாப்பிட்டு, பசி இல்லாம சாப்பிட்டு, ருசிக்காம சாப்பிட்டு, தேவைக்கும் அதிகமா சாப்பிட்டு, இப்படி தேவையில்லாம உடம்ப தப்பு பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஜீரணத்தன்மை எப்ப கெட்டு போய் உணவுகள் ஜீரணிக்க முடியாம அமிலத்தன்மையா உடம்புல மாறிக்கிட்டே இருக்கோ அந்த ஆசிட் தான் உடம்பு பாதிக்கும். அதைத்தான் புண்ணை ஏற்படுத்துமே தவிர நேச்சுரலா உடம்புக்குள்ள உருவாகிற HCl எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இரைப்பையில இருக்க அமிலம் வந்து ஓட்ட போட்டுருச்சுன்ட்டு. அந்த இரைப்பையில் இருக்கக்கூடிய HCl இருக்குல்ல, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அந்த HCl அமிலமே அது உருவாக்குனதே அந்த இரைப்பை தான். அது எப்படி தன்னைத்தானே கெடுத்துக்கும்? இரைப்பையில உருவானதே அதுதான் உருவாக்குனுச்சு. எதுக்கு? உணவை ஜீரணம் பண்றதுக்கு. அது எப்படி அதையே அழிச்சிக்க முடியும்? உருவாக்குனாலே தன்னை அழிச்சிக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. உடம்பு அப்படி தப்பு பண்ணவே பண்ணாது. இந்த உணவு ஜீரணமாகாம ரொம்ப உடம்புக்குள்ள சேர்ந்து கேஸ் ஃபார்ம் ஆகி ஹீட் எனர்ஜியா மாறி இல்ல ஆசிட் கண்டென்ட்டா மாறி ஏதாவது ஒண்ணு மாறிது, அதுதான் அங்க குடலை அல்லது சிறுகுடலை, பெருங்குடலை, இரைப்பை ஏதாவது புண்ணாக்குமே தவிர நேச்சுரலான பாடிக்குள்ள உருவாகிற எந்த ஒரு என்சைம்ஸும் ஆசிட்டும் உடம்பு கெடுக்கவே கெடுக்காது. அப்போ பசிக்காம சாப்பிடும்போது இத்தனை வம்பு. அப்போ பசிச்சு சாப்பிட்டா தரமான சத்துக்கள் இது இருந்தா போதும் எல்லா நோயும் குணமாக்குறதுக்கு. உணவுல எந்த ஒரு விஷயம் யோசிக்க தேவையில்ல. பசிச்சு சாப்பிட்றது முதல் படி. ரெண்டாவது ருசிச்சு சாப்பிட்டா எல்லாமே ஓகே. அது என்ன பசிக்காம சாப்பிட்டா தரமான ஊட்டச்சத்துக்கள் சொன்னோம் இல்லையா, இந்த பசிக்காம சாப்பிட்டதுனால தான் வைட்டமின் குறைபாடு, தாதுக்கள் குறைபாடு, ரத்தம் பத்துல ஏதாவது ஒரு விஷயம் உடம்புல மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப பசிச்சு சாப்பிட்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அதி முக்கியமான விஷயங்கள். ஓகே, அப்ப பசிச்சு சாப்பிட்டா மட்டும் போதுமா? இவ்வளவு தூரம் நம்ம கிளாஸ் எடுத்தியா, பசிச்சு சாப்பிட்டா மட்டும் போதுமா, புரியுது அப்படின்ட்டு புரிஞ்சிடும். ஆனா ரெண்டாவது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, எப்படி சாப்பிடணுங்கிறது, அது அடுத்த கட்டம். அப்போ எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நல்லா மென்று சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா எதுக்கு ருசிச்சு சாப்பிடணும்? அந்த சுவை நாக்குல நம்ம வாயில ஜீரணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சுவை அப்படிங்கிறது நாக்குக்கு தானே. இப்போ நீங்க ஒரு குழம்பு வைக்கிறீங்க, டேஸ்ட் பார்க்குறீங்க, நம்ம நாக்குல டேஸ்ட் பார்ப்போம். அதை ஒரு ஸ்பூன்ல எடுத்து நம்ம டேஸ்ட் பார்ப்போம். அப்படியே ஸ்பூன்ல எடுத்து ரசத்தை நாக்குலே படாம தொண்டைக்குள்ளேயே ஊற்றி இரைப்பைக்குள்ள அனுப்பி இரைப்பைக்கிட்ட கேட்டு பாருங்க, உப்பு கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு சொல்லுமானா சொல்லாது. நீங்க ஒரு கேசரி பண்றீங்க, அந்த கேசரி அப்படியே எடுத்து நாக்குலே படாம தொண்டைக்குள்ள வச்சுட்டு அதை அப்படியே முழுங்கிட்டு இப்ப இரைப்பையை கேட்டு பாருங்க, சக்கரை கரெக்டா இருக்கா, இனிப்பு கரெக்டா இருக்கான்னு கேட்டு பாருங்க, இரைப்பையை சொல்லுமானா சொல்லாது. ஏன்? சுவை அப்படிங்கிறது நாக்கால மட்டும்தான் உணரப்படம் வேணும். நாக்கால மட்டும்தான் அங்க எனர்ஜி அது கிரியேட் பண்ணும். ஏன்னா சுவைங்கிறது நாக்குக்கு தானே. டேஸ்ட் பட்ஸ், சுவை மொட்டுக்கள் அப்படிங்கிறது நாக்குல தானே இருக்கு. அப்ப நாக்கு அந்த வேலையை ஒழுங்கா செய்யணும் அப்படின்னா உணவுல கவனம் இருந்து சாப்பிட்டா போதும். சுவை நாக்கால எளிமையா எடுக்கப்படும். ஏன்னா சுவைக்கும் உடலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. சுவை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்மளுடைய தமிழ் பண்பாடே அறுசுவை உணவு தான். அறுசுவை உணவுங்க தான் பேரே நம்ம தமிழ் கலாச்சாரத்துல. அப்போ பஞ்சபூதங்களை நம்ம பார்த்த 10 உறுப்புகள் இருக்கு இல்லையா, 10 உறுப்புகளையும் அதாவது ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் சில சுவைகள் வந்து சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிலம் அப்படிங்கிறது இனிப்பு துவர்ப்பு, காற்று அப்படிங்கிற 2 உறுப்புகளுக்கு கார சுவை, நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்துக்கு உப்பு சுவை உவர்ப்பு, ஆகாயம் பஞ்சபூதத்துக்கு புளிப்பு, நெருப்பு பஞ்சபூதத்துக்கு கசப்பு. அப்போ ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் உணவினுடைய இந்த 6 சுவைகள் அப்படிங்கிறது சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப கார சுவை அளவுக்கு அதிகமா போனாலும் இல்லை நீங்க தேவைப்படுது, நாக்கு கேட்குது, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சுக்கிட்டு கார சுவை சாப்பிட்டா அந்த நோய் வந்துடுமான்ட்டு பயந்துக்கிட்டு நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. நல்லா பாருங்க, உடம்பு கேட்டு அளவுக்கு மீறி கொடுத்தாலும் தப்பு. உடம்பு கேட்டு பயந்துக்கிட்டு உணவை பத்தின புரிதல் இல்லாம குறைவா கொடுத்தாலும் தப்பு. அப்ப குறைந்த மிகுனுங்க நோய் செய்யுங்கிறது தானே இங்க நமக்கு புரிஞ்ச விஷயம். அப்ப ஒவ்வொரு சுவையும் ஒட்டுமொத்த பஞ்சபூதத்தையே சரி பண்ணி உடம்புடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த 10 உறுப்புகளும் பஞ்சபூதங்களும் சரியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் சாப்பிடும் போது ருசிச்சு சாப்பிட்டாலே போதும். நீங்க என்ன வகையான உணவு உள்ள சுவைகளை சாப்பிட்றீங்களோ அது இந்த பஞ்சபூதத்தை சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம போராடுறோம், நுரையீரலை எப்படி காப்பாத்துறது, சிறுநீரகத்தை எப்படி காப்பாத்துறது, இதயத்தை எப்படி காப்பாத்துறதுன்ட்டு. இந்த உணவுனுடைய சுவையை நீங்க ருசிச்சு சாப்பிட்டாலே போதும், அந்த உறுப்பு ஆட்டோமேட்டிக்கா டியூன் ஆகும்.
நம்ம பெருசா ஒன்றும் பண்ண வேண்டிய விஷயத்துல தேவையில்லை. நம்ம கட்ட என்ன செயல் இருக்கோ அந்த செயலை சரியா செஞ்சா போதும். அப்போ ஒவ்வொரு சுவையும் இந்த உறுப்புகளை எப்படியெல்லாம் சரி பண்ணது, எப்படியெல்லாம் குணப்படுத்துறதுக்கு உதவுதுங்கிறது தான் இந்த டேபிள். ஆக நம்ம சாப்பிட்ற உணவு தொண்டைக்குழிக்கு கீழே போறதுக்கு முன்னாடியே அந்த உணவில் இருக்கக்கூடிய சுவை இந்த நாக்கால ருசிக்கப்படணும். அப்படி நாக்கால ருசிக்கப்பட்டுட்டா உடம்பினுடைய ஆற்றல் முழுமையா இந்த உடம்புக்கு கிடைக்கும். நம்ம வேகமா சாப்பிட்றதுல அந்த உணவினுடைய ருசியும் தெரியல, உப்பு இருக்கா காரம் இருக்கு எதுவும் தெரியல. அங்க பஸ் வெயிட்டிங்ல இருக்கு, 2 வாய் டப்புன்னு அள்ளி போட்டு தண்ணி குடிச்சிட்டு ஓடிடுறோம். அப்போ நம்ம காரணம் 1000 வச்சுக்கலாம். நீங்க என்ன காரணம் சொன்னாலும் எனக்கு புரியும். உங்களுக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆகுது, ஆஃபீஸ் டைம் ஆகுது, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, காலேஜுக்கு டைம் ஆகுது. எல்லா காரணமும் நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு புரியும், நான் சரின்னு சொல்லிடுவேன். நீங்க யாருக்கிட்ட சொன்னாலும் ஆமா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எங்க உட்காந்து சாப்பிட நேரம் இருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் நம்மளுக்கு சாதகமாவே பேசுவாங்க. உடம்புகிட்ட என்ன காரணத்தை நம்ம சொல்லுவோம்? உடம்புகிட்ட என்ன காரணத்தை நீங்க சொல்லுவீங்க? எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, இந்த நேரத்துல நீ பசிச்சு என்னை தொல்லை பண்ணாத, மதியமா பசியை கொண்டு வந்து கொடு அப்படின்ட்டு உடம்புக்கு ஆர்டர் போட்டா சரின்ட்டு உங்க ரெக்வஸ்ட் அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிருமா? நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சரின்னு சொல்லிடுமா? நான் முதலே சொல்லிட்டேன் இல்லையா, நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக தான் உயிர் உங்ககிட்ட பசிங்கிறத கேட்டு உங்க உறுப்புகள் எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதுக்கு நோய் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் பசியே கொடுக்குது. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நோயை கொடுக்காம ஆரோக்கியத்தை கொடுக்குமா? இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ உணவினுடைய சுவை நாக்குக்கு தானே தவிர வயிற்றுக்கு அல்ல. அப்போ எந்த அளவுக்கு நீங்க உணவினுடைய சுவைகளை உங்க நாக்கால அதை நீங்க ஃபீல் பண்ணி உணர்ந்து நீங்க சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு இரைப்பையில நடக்கக்கூடிய ஜீரணம் முழுமையா இருக்கும், சரியா இருக்கும். வாயில ருசிக்கப்படாத எந்த ஒரு உணவும் வயிற்றுல முழுமையா ஜீரணமே ஆகாது. நம்ம எல்லாமே என்ன சொல்லுவோம்? வயிறு ஜீரணிக்கலங்கிறது அது தப்பு பண்ண விஷயமே நம்மளால தான். வாய் ஒழுங்கா அந்த வேலையை செஞ்சு இருந்துச்சுன்னா வயிறு ஏன் கெடுது? அப்ப நம்ம அடிக்க வேண்டியது வாயா வயிறா? வாயில அடி போட்டா சரியா இருக்கும். அப்போ இந்த வாய் அதோடைய வேலையை ஒழுங்கா செஞ்சுச்சுன்னா இரைப்பை அதோட வேலையை சரியா செய்யும். அப்போ நம்ம வாயில ருசிக்கப்பட வேண்டிய விஷயத்த முழுமையா செஞ்சா போதும், இரைப்பை அதோட வேலையை சரியா செய்யும். ஸோ அப்ப ருசிச்சு சாப்பிட்ற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நொறுங்க மென்னு சாப்பிட்றது. இங்க பல பேர் பண்ற தவறு என்ன அப்படின்னா, நம்ம தான் நொறுங்க மென்னு சாப்பிடணும் அப்படின்ட்டு பல்லுக்கு நம்ம கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் சொல்லிட்டேன் இல்லையா முதல்ல, எந்த உடல் உறுப்புகளுக்கும் நம்ம கமெண்ட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அது இயற்கையாவே சரியா தான் இருக்கு, அதோட வேலையை செய்ய விட்டா போதும். அப்ப நொறுங்கு சாப்பிட வேணாம்னு சொல்றீங்களா அப்படின்னா, நொறுங்க மென்னு சாப்பிட வேண்டிய விஷயம் பல்லோடைய வேலை. நம்ம அதுக்கு கமெண்ட் போடக்கூடாது. இப்ப மெல்றேன், இந்த பக்கம் வச்சு மெல்றேன் அப்படின்ட்டு நம்ம கமெண்ட் கொடுத்துட்டு இருப்போம். நீங்க உணவு மேல கவனத்தை வச்சு நீங்க பொறுமையா நீங்க சாப்பிட்டாலும் போதும். எப்படி சொல்றேன், சாப்பிடும்போது டிவி பார்க்காம செல்ல பார்க்காம ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இல்லாம பொறுமையா உட்காந்து உணவு மேல கவனத்தை வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நாக்கினுடைய ருசி உணர்வும் சரியா நடக்கும், பல்லு மெல்ல வேண்டிய வேலையும் சரியா செய்யும். கவனம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மெல்லும் பொழுது நீங்க என்னதான் மென்னாலும் அது சரியா நீங்க 10 டைம் மென்றீங்க, 30 டைம் மென்றீங்க, கணக்கு போட்டு மென்னாலும் உங்க கவனம் டிவி கிட்ட போனாலே உணவு ஜீரணிக்கான எந்த ஒரு விஷயமும் உடம்புல நடக்காது. எந்த ஒரு விஷயம் இந்த மனசு இந்த உடம்பு கிட்ட ஃபோக்கஸ் பண்ணதோ அதுக்கான விஷயம் தான் இந்த உடம்புல உருவாகும், சரியா நடக்கும். அப்போ நொறுங்கு சாப்பிட வேண்டிய வேலையை உடம்பையே தானா செய்யும். நீங்க உணவுல கவனத்தை வச்சா மட்டும் போதும். நம்ம வேலையை அதுதான், நம்ம உணவுல கவனத்தை வச்சா நடக்க வேண்டிய வேலை தானா நடக்கும். ஆக இப்ப நம்ம புரிஞ்சுக்குது, வாயில நடக்க வேண்டிய ஜீரணம் சரியா நடந்தா போதும், இரைப்பையில சரியா ஜீரணமாகும், சிறுஉடல்ல சத்துக்கள் எல்லாமே உறிஞ்சப்பட்டு பிளட்ல அது கலக்கும், ரத்தத்துல கலந்து ஒட்டுமொத்த உடம்புக்கு போகும். அப்ப முழுமையான ஜீரணம்ங்கிறது வாய், இரைப்பை, சிறுகுடல் இந்த 3 இடத்துலயும் சரியா ஜீரணம் ஆச்சுன்னா போதும், வம்பே கிடையாது. தரமான ஊட்டச்சத்துக்கள் மட்டும் தான் கிடைக்கும். எனக்கு அந்த சத்து கம்மியா இருக்கு, இரும்பு சத்து கம்மியா இருக்கு, ஃபோலிக் ஆசிட் கம்மியா இருக்கு, ஜிங்க் எனர்ஜி கம்மியா இருக்கு, பொட்டாசியம் கம்மியா இருக்கு, ஹீமோகுளோபின் குறைஞ்சி போச்சுன்ட்டு நம்மளுடைய 1008 நம்மளுடைய மன குமுறல்கள் எதுவுமே இருக்காது இந்த விஷயத்த சரியா செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா. அப்போ அடுத்த கட்ட கேள்வி, எப்ப சாப்பிடணுங்கிறது பார்த்தாச்சு, எப்படி சாப்பிடணுங்கிறது பார்த்தாச்சு, எதை சாப்பிடணுங்கிறது தான் அடுத்த கட்ட நகர்வு. ஓகே, நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஸோ அடுத்த கேள்வி, எதை சாப்பிடணும் அப்படிங்கிறது. பசிக்கும் போது நம்ம பண்ணக்கூடிய தவிர உணவை தாண்டி மற்ற எல்லாத்தையும் உள்ள கொடுக்கறது. பசிக்குதா, எங்க டீ கடை, எங்க பஜ்ஜி, எங்க போண்டா, பசிக்குதா, எங்க அது கூல்ட்ரிங்க்ஸு. அப்போ பசின்னு வந்துட்டாலே உணவு தான் அங்கே முக்கியம்.
அப்போ இடையில கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, இந்த ஜூஸ் குடிக்கிறது, காஃபி சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது, தயிர், மோருன்ட்டு ஏதாவது உணவை கொடுக்காம இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தும் வா, அது பசியை அப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ணும். நான் இது தப்புன்னு சொல்ல வரல, பசியை கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் ஒரு வகையில் தப்பு. நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா திருப்பிட்டு வந்துருமா? நல்லா பசிக்குது, ஒரு டீ ஒரு பிஸ்கட்டு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா பசி அடங்கிடும். ஆனால் சாப்பிட்ட திருப்தியை கொடுக்குமானா கொடுக்காது. அப்போது திருப்தி அப்படிங்கிறது அந்த பசிக்கான உணவு சரியாக அங்கே கொடுக்கும்போது மட்டும்தான் திருப்தி ஆகும். அப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸு, ஜூஸு, காஃபி இதெல்லாம் பசியை மழுங்கடிக்கிறதுக்காக டெம்பரரியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே. அப்போ இது எல்லாமே சுவை கொண்ட விஷயங்கள். பசி வரும்பொழுது நீங்க ஜூஸ் குடிச்சாலும், இல்லை ஒரு காஃபி சாப்பிட்டாலும், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலும், ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு பன்னு, பிஸ்கட் எது சாப்பிட்டாலும் எதெல்லாம் சுவை இருக்கோ அது எல்லாமே உணவுக்குள்ள போயிடும். பசிக்கும் போது ஜூஸ் குடிச்சா எப்படி அது உணவுக்குள்ளாகும்? சுவை இருக்கிறது எல்லாமே உணவு தான். சுவை இருக்கிற எந்த ஒரு அது திரவ ஜூஸ் அப்படிங்கிறது என்ன? அது திரவ உணவு தானே, லிக்விட் ஃபுட்டு தானே. காஃபி அப்படிங்கிறது லிக்விட் தான். அப்போ சுவை இருக்கிற எல்லாமே ஃபுட்டுங்கிற கேட்டகரிக்குள்ள போயிடும். பசிக்கும் போது இதெல்லாம் சாப்பிட்டு உடம்பை கெடுக்க வேண்டாம், உணவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. ரொம்ப ரேர், ஏன்னா பைக் டிராவலில் இருக்கேன், ஒரு பஸ் டிராவலில் இருக்கேன், பஸ்ஸை விட்டு இறங்குறதுக்குன்னு ஒரு 2 மணி நேரம் ஆகும், பயங்கர பசி, ஓகே, அந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னு அப்படின்ட்டு உங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ ரேராக ஒரு பிஸ்கட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ சாப்பிட்டு நீங்கள் பசி அப்போதைக்கு நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாரி அமையாமல் இருக்காது. அந்த மாரி சூழ்நிலைக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் பிஸ்கட்டோ பண்ணோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கோங்க. பட் 99% இது செய்ய வேணாங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. அப்போது அடுத்த கட்ட ஒரு சிக்கல், எதை சாப்பிடலாம் அப்படிங்கிறது, சைவமா அசைவமா? சிலர் சொல்லுவாங்க நான் சைவத்துக்கே மாறலான் இருக்கேன், அசைவத்தில் எதாவது பிரச்சனையாமா? சிலர் அசைவத்தில் நான் இது அதிகமாக இந்த நான்வெஜ் சாப்பிட்லான் இருக்கேன், இது நல்லதுன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. ஸோ பொதுவாக புரிஞ்சுக்குவாங்க, உடம்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே உணவு தான். நாம் தான் சைவம் அசைவம்ன்ட்டு பிரித்து வச்சுருக்கோம். உடம்பு நம்ம கிட்ட பிரித்து சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு மீன் சாப்பிட்றீங்க, நீ அப்போ அசைவம் சாப்பிட்ற நம்ம கிட்ட சொல்லிச்சா? சைவம் சாப்பிட்றீங்க, அது சைவம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துச்சா? நம்மளுடைய புரிதலுக்காக தான், மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுடைய புரிதலுக்காக தான், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இதை நம்ம பிரித்து வச்சுருக்கோமே தவிர உடம்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே உணவு மட்டும்தான். அப்போது சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. பிராய்லரை தவிர ரேர் ஆப்ஷனாக பிராய்லர் எடுத்துக்கோங்க, அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். மற்றபடி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சைவமாக இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டுமே பிடிச்சா ரெண்டுமே மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. இல்லை எனக்கு சைவம் மட்டும்தான் பிடிக்கும், நான் சின்ன வயசுலேருந்து அசைவம் நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னா விட்டுருங்க. இல்லை நான் அசைவம் அதிகமாக எடுத்துக்குவேன், சைவமும் எடுத்துக்குவேன் எனக்கு அப்படின்னா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அது எடுத்துக்கோங்க. இது நான் ஒரு விஷயத்துக்காக விட்டுறேன்னு விட வேணாம். உங்களுக்கு அது செட் ஆகலைன்னா விட்டுருங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு நான்வெஜ் செட் ஆகலை, விட்டுருங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன் இந்த காய் எனக்கு செட் ஆகலைன்னா விட்டுருங்க. அப்போது உங்களுக்கு ஒத்து வரலைன்னா தான் விடணுமே தவிர இவங்க சொன்னாங்க அதனால இந்த நான்வெஜ் சாப்பிட்டேன், எனக்கு பிடிக்காது ஆனால் இதுக்காக நான் சாப்பிட்டேன்ட்டு மற்றவங்களுடைய கம்பல்சனுக்காகவோ மற்றவங்களுடைய புரிதல் இன்மைக்காக அவங்க சொன்ன விஷயத்த நீங்களும் புரிதல் இன்மைக்காக ஃபாலோ பண்ணி உடம்புக்கு எடுத்துக்கூடாது. சைவமும் அசைவமும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது உணவை எப்படி சாப்பிடணும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மெத்தட் அடிப்படையில் சாப்பிட்டுங்க. சைவம் சாப்பிட்டாலும் சரி அசைவம் சாப்பிட்டாலும் சரி, இந்த ரெண்டுமே நல்லது தான். ஜீரணம் ஆகிற விஷயத்த மட்டும் சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அது அசைவம் சாப்பிட்டாலும் சரி சைவம் சாப்பிட்டாலும் சரி உங்கள் உணவை நீங்கள் தேர்வெடுங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது பிடிச்ச உணவை மட்டும் சாப்பிட்டால் போதும், அது உடலால் முழுமையாக ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். நீங்கள் பிடிச்ச உணவை மட்டும் சாப்பிடுங்க, உடலால் முழுமையான ஆரோக்கியத்தை அந்த உணவு மூலிமா உங்களுக்கு உடம்பு நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் உடம்பை கெடுக்கக்கூடிய ரசாயன உணவுகள் மட்டும் அதிகம் இல்லாமல் இருக்கணும். அதிகமாக இந்த பரோட்டா சாப்பிட்றது, அளவுக்கு அதிகமாக பேக்கெட் ஃபுட்டு, அதிகமான மசாலா, அதிகமான கெமிக்கல்ஸ், அதிகமான ஆர்டிஃபிஷியலான ஸ்வீட்டு, காரம் இந்தமாரி பயன்படுத்தி ரசாயன உணவுகள் இருக்கு இல்லையா, அது மட்டும் ரொம்ப 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 ரேராக வேணால் ஆசைக்கு ஒரு டைம் சாப்பிட்டுக்கோங்க. ரெகுலர் ஃபுட்டுக்குள்ளே கொண்டு வர வேணாம் தான் நான் சொல்ல வரேன். ரெகுலர் ஃபுட்டுக்குள்ளே இயற்கையான காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, சிறுதானியங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப ரேராக இந்த மாதிரி ரசாயன உணவுகள் ரொம்ப விருப்பப்பட்டுட்டேன் அப்படின்னா எப்பயாவது ஒரு டைம் சாப்பிடுங்க, அவ்வளோதான். அப்போது எது எப்போ சாப்பிடணுங்கிறது தான் முக்கியம். நம்ம ரெகுலர் ரொட்டைன் லைஃபுக்குள்ளேயே ரசாயன உணவுகளையும் தினமும் எடுத்துக்கிட்டு இயற்கையான உணவுகளும் கலந்து எடுக்கும் பொழுது தான் ஆரோக்கியமும் வருது, ரசாயன உணவுகள் நோயும் உருவாக்குது. அப்போ ரெண்டும் கலந்து ரெண்டு பக்கமும் அடி வாங்குறோம். ரசாயன உணவுகளையும் அடி வாங்கிட்டு இருக்கோம்,
நல்ல உணவு கிடைக்காம இங்கேயும் மாட்டிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ நம்ம பெரும்பாலும் இந்த சத்துக்களை மையமா வச்சுதான் நம்ம உணவை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்த இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு நீ கேரட் சாப்பிட்ற, கண்ணுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. எதுக்கு நீங்க மனத்தை கழிக்கிற சாப்பிட்றீங்க, அல்சர் வராதுன்னு சொன்னாங்க. நீங்க எதுக்கு போய் பீட்ரூட் சாப்பிட்றீங்க, ஹீமோகுளோபின் அதிகமாகும்னு சொன்னாங்க. இப்போ நீங்க எதுக்கு பெருச்சம்பழம் சாப்பிட்றீங்க, எலும்பு சத்து வரும்னு சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் சரியானா? ஆமா சரிதான். திருப்பி இது என்ன பிரச்சனை? அப்போ சரிதான். அப்ப நீங்க சாப்பிட்றது உணவா மருந்தா? கண்ணுக்காக சாப்பிட்றீங்க, இந்த சத்து கிடைக்குன்னு சொல்லி சாப்பிட்றீங்க. அப்ப சத்துக்களை மட்டும் மையமா வச்சு சாப்பிட்றது எப்படி உணவா இருக்க முடியும்? ஒரு வைட்டமின் டேப்லெட் சாப்பிட்றீங்கன்னா அந்த வைட்டமின் சி டேப்லெட்னு வச்சுக்கோங்களேன். வைட்டமின் சி டேப்லெட் சாப்பிட்றீங்கன்னா அது மருந்தா உணவா? நிச்சயமா மருந்து தானே. ஒரு பர்டிகுலர் சத்து இந்த உடம்புக்கு வேணும்னு நீங்க செலக்ட் பண்ணி அது உணவா இருந்தாலும் மருந்தா இருந்தாலும் கஷாயமா இருந்தாலும் இல்ல எந்த ஒரு மருத்துவத்தினுடைய மெடிசனா இருந்தாலும் அது மருந்து தான். மருந்து அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட உடல் தொந்தரவுகளை சரி பண்றதுக்கோசரம் ஸ்பெசிபிக்கா கொடுக்கறது மருந்து. பசிச்சு உணவுங்கிற பேர்ல நீங்க எந்த ஒரு காய்கறியும் பழங்கள் எடுத்தாலும் அது உணவு தான். பீட்ரூட்டை நீங்க பொதுவா நீங்க பிரிச்சு விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு சாப்பிட்டீங்கன்னா அது உணவு. இந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அது ஜூஸ் போட்டு சாப்பிட்றேன்னு சாப்பிட்டீங்கன்னா அது இயற்கையான மருந்துன்னு அர்த்தம். அப்போ மருந்தா சாப்பிட்றதுல தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஆமா தானே. நீங்க ஒரு டேப்லெட் போட்டா டோசேஜ் இருக்குல்ல, உங்களுக்கு என்ன வயசு, உங்களுடைய பிரச்சனை எத்தனை நாள் இருக்கு, எத்தனை மில்லிகிராம் சாப்பிட்டா உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும்ட்டு எப்படி ஒரு பிசிஷியன் ஒரு டாக்டர் முடிவு பண்றாரோ அந்த மாதிரி ஒரு சித்த மருத்துவரும் ஒரு நியூட்ரிஷன் முடிவு பண்ணுவாங்க இல்லையா. உங்களுக்கு உடம்புக்கு வாதம் பித்தம் கபம் எப்படி இருக்கு, பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கு, உங்களுடைய தொந்தரவுகள் எத்தனை நாளா இருக்கு, உடம்பு குளிர்ச்சி அதிகமா இருக்கா, வெப்பம் குறைவா இருக்கா, இல்ல இந்த உடம்பு நோய்களை தாங்கும் தன்மைக்கு இருக்கா இல்லையா, உங்க வயசு என்ன, இத்தனை விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி தான் ஒரு சித்த மருத்துவராக இருக்கட்டும் ஒவ்வொரு மருத்துவரும் டோஸ் முடிவு பண்ணுவாங்க. நீங்களா ஒரு பீட்ரூட் ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன நோய், அது உண்மையா ஒரு மருத்துவர் கண்டுபிடிச்சாரா? இல்ல. அப்ப நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த நோய் தான் முடிவு பண்ணிட்டு நம்மளா ஒரு அளவு தெரியாம குடிச்சுக்கிட்டு இருக்கோம். உணவுக்கு முன்னாடியா பின்னாடியா, எத்தனை நாள் குடிக்கணும், எவ்வளவு எம்எல் குடிக்கணும், அது ஜீரணிக்கிற தன்மை இந்த உடம்புக்கு இருக்கா இல்லையா. நீங்க மருந்தா ஒரு நார்மலான மெடிசன் சாப்பிட்டாலும் அது டாக்டர் தான் முடிவு பண்ணணும். எத்தனை நாளைக்கு சாப்பிடணும், உணவுக்கு முன்னாடியா பின்னாடியா, எத்தனை மில்லிகிராம் சாப்பிடணும்ட்டு எல்லாமே டாக்டர் எப்படி முடிவு பண்றாரோ அந்த மாதிரி சித்த மருத்துவருக்கும் அது தெரியும், ஒரு ஹோமியோபதி மருத்துவருக்கும் தெரியும், ஒரு நியூட்ரிஷனுக்கும் தெரியும். ஸோ மருத்துவர் செய்ய வேண்டிய வேலையை மருத்துவர்கிட்ட மட்டும்தான் ஒப்படைக்கணும். அதை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. யூடியூப்ல பார்ப்போம், ஃபேஸ்புக்கில் பார்ப்போம், நம்மளா ஒரு விஷயத்த கணக்கு போட்டுட்டு சாப்பிடுவோம் இல்லையா. இந்த கஷாயத்தை காய்ச்சி குடிச்சா இந்த கொழுப்பு குறையுதாமா, இதை சட்னி ஆட்டி சாப்பிட்டா இந்த பிரச்சனை சரியாகுதுமான்ட்டு நம்மளா ஒரு மருத்துவத்தை கையாளுறது என்னைக்குமே தப்பு. உடம்ப புரிஞ்சுக்கிட்டு உடம்ப டயக்னோசிஸ் பண்ண ஒரு மருத்துவருக்கு மட்டும்தான் தெரியும் உடம்புக்கு எது எப்போ கொடுக்கணும்ட்டு. அப்போ நீங்க எது வேணாலும் சாப்பிடுங்க. காய்கறியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சி அது ஒரு உணவா மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், மருந்தா பேர்ல எடுக்க வேண்டாம். நீங்க பிடிச்ச உணவையே நீங்க நல்லா சாப்பிட்டுட்டீங்கன்னா, அதான வள்ளுவருடைய குரல் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா. பசிச்சு அதை சாப்பிட்ட உணவு ஜீரணமாச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வேலை உணவை சாப்பிட்டா அங்க மருந்தோ மருத்துவமோ தேவையில்லைங்கிறதுன்னு அவர் முன்னாடியே சொன்னாரு. அதான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். அப்படி இருக்கும்போது நீங்க உணவுக்கான விஷயத்த மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போகணுமே தவிர மருந்தை ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் நோயாளிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளேயே தான் நம்ம போய்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகி போயிடும். அப்போ மருத்துவருடைய வேலையை மருத்துவர் மட்டும்தான் செய்ய வேண்டும். நம்ம வேலை பசிச்சு ருசிச்சு எப்படி சாப்பிடணும் எதை சாப்பிடணுங்கிறத மட்டும்தான் நமக்கு தேவை. அதை சாப்பிட்டு ஒரு தொந்தரவு வந்துச்சுன்னா அப்போ மருத்துவர் சொல்றதை கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மருத்துவர் வேலையை நம்ம கையில் எடுக்க வேண்டாம். மருத்துவருக்கு மட்டும்தான் தெரியும் உணவை பொறுத்த டோஸ் எது அப்படிங்கிற விஷயம். அப்போ நம்ம முன்னோர்களுடைய அடிப்படை உணவை பற்றின அறிவே இதுதான். எந்த உணவு முறைய எப்ப சாப்பிடணுங்கிற விஷயத்த அவங்களுக்கு துல்லியமா தெரியும். அவங்களுக்கு இந்த உணவுல இந்த கால்சியம் இவ்வளவு மில்லிகிராம் இருக்கு, பீட்ரூட்ல இவ்வளவு மில்லிகிராம் இருக்கு, இது பீன்ஸ்ல இவ்வளோ எனர்ஜி இருக்கு, வாட்டர்மெலன் தர்பூசணியில இவ்வளவு சத்துக்கள் இருக்குன்ட்டு ஒவ்வொரு உணவுல இருக்கிற நியூட்ரிஷன் ஃபேக்டர்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது உணவை எப்ப கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும், அதுதான். ஜீரணிக்கு தான் இல்லையா, கஞ்சி உணவு எப்ப, கூழ் உணவு எப்ப, கடினமான உணவு எப்ப, அந்த பசியை கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் உணவு முறையை வச்சாங்களே தவிர நம்ம மாரி நியூட்ரிஷன் லிஸ்ட் வச்செல்லாம் அவங்களுக்கு அதை பத்தின அறிவே கிடையாது. படிப்பறிவே அவங்களுக்கு இல்லை இல்லையா. அப்படி இருந்த உணவுல அவங்களுக்கு இல்லாடினா
அந்த உணவை எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிற அந்த 4 கேள்விக்கான பதில் அவங்க இயல்பாகவே அவங்க வாழ்க்கை முறையில் இருந்து தான் நம்ம அதை ஒரு லிஸ்ட்டாக வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளுக்கும் அவங்களுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. ஆக சுவைகள் ஒவ்வொரு உணவுலையும் அதோடைய சுவைகள் பஞ்சம் சுவை. தீபா மேடம் உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு உணவுலையும் அதோடைய சுவைகள், பஞ்சபூத சுவைகள், பஞ்சபூத சக்திகள், ஊட்டச்சத்து, அதோடைய உயிர் சக்தி. ஒவ்வொரு உணவுலையும் இந்த 4மே இருக்கும். தனிப்பட்ட சுவை, கண்ணுக்கு தெரியாத உயிர் சக்தி, கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூத சக்தி, ஊட்டச்சத்துக்கள். இந்த 4 தான் எல்லா உணவுலையும் இருக்கு. நம்ம நினைச்ச ஒரு விஷயம் இது ஒன்று மட்டும் தான், ஊட்டச்சத்துக்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதோடைய உயிர் சக்தி, அதோடைய பஞ்சபூத சக்தி, சுவைகள்ங்கிறது நம்ம யோசிக்கிறதே இல்லை. அப்போ 4மே இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எந்தெந்த உணவுகள்ல எந்தெந்த சத்துக்கள் இருக்கு அப்படின்ட்டு பிரிச்சு சாப்பிட வேண்டாம். அது மருத்துவருடைய வேலை. எது சாப்பிடணும், எப்ப கொடுக்கணுங்கிறது அது ஒரு உணவு சம்பந்தமான மருத்துவர் செய்ய வேண்டிய வேலை. அவருடைய சஜஷனுக்குள்ள போயிடும். நம்ம அங்க தலையிட வேண்டாம். நம்ம கையில் என்ன இருக்கு அதை மட்டும் தான் செய்யணும். அப்போ உணவு முறையை சரியா வச்சுக்கிட்டா போதும், உடல் தனக்கு தேவையான விஷயத்தை தானே உருவாக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அதி முக்கியமான விஷயம். அடுத்த கேள்வி, எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறது அதி முக்கியமான ஒரு கேள்வி. இங்க 2 விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். போதும் அப்படிங்கிற உணர்வு. போதும் அப்படிங்கிற உணர்வு எப்போ வரும்? பசியை கவனிச்சு சாப்பிடும்போது, உணவுல கவனம் இருக்கும்பொழுது, ருசியை உணர்ந்து சாப்பிடும்பொழுது போதும் அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்கு இயல்பாவே வரும். அப்ப போதுங்கிற உணர்வு எப்ப வருதோ அது உணவை நிறுத்திக்க வேண்டிய நேரம். அப்ப எப்போ அந்த போதுங்கிற உணர்வு வரும்னா, பசிய அளவு கவனிச்சு அந்த அதுக்கு தகுந்த உணவை நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது சாப்பிட சாப்பிட நாக்குல அந்த உணவினுடைய ருசி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சாப்பாடு சாப்பிடும்போது ஆரம்பத்துல இருந்த அது மேல இருக்க ஒரு ஈடுபாடு, ஒரு ஆர்வம், சாப்பிட சாப்பிட அந்த உணவின் மேல இருக்கிற ஆர்வமும் ஈடுபாடும் சுவையும் குறைஞ்சிக்கிட்டே போகும். அந்த ஸ்டேஜ்ல போதுங்கிற உணர்வு இயற்கையாவே உடம்பு நம்மளுக்கு சொல்லும். இப்ப நம்ம தட்டில் இருக்கிறது எல்லாமே சாப்பிட்டு முடிச்ச பிறகு போதுன்ற நம்ம தான் முடிவு பண்றோம். பட் உடம்பே சொல்லும் போதுங்கிற உணர்வு. அந்த போதுங்கிற உணர்வோட நிறுத்திக்கிட்டா நல்லது. அதை மீறி எப்ப சாப்பிட்டாலும், அதை மீறி ஒரு வாய் உணவு சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு சுமையா மட்டும்தான் போகும். போதுங்கிற உணர்வு தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அளவுக்கு மீறினா அமிர்தமும் அது நஞ்சு தானே. அமிர்தங்கிறது என்னது? அளவுக்கு அறிய ஒரு உடம்புக்கு அமிர்தங்கிறது அளவுக்கு அதிக உணவுலேயே மிக உயர்ந்த மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு விஷயம் தானே அமிர்தம். அதுவே அளவுக்கு மீறினா நஞ்சாகும் போது இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் ஏமாத்துறோம். அப்ப போதுங்கிற உணர்வு வரணும்னா ஃபர்ஸ்ட் பசியை உணரணும், 2வது ருசிச்சு சாப்பிடணும். இதை சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா சுவையை உணர்ந்துட்டீங்க, பசியை உணர்ந்துட்டீங்க, போதுங்கிற உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம தேட தேவையில்ல, ஈஸியா வரும். அப்போ பசிங்கிற விஷயத்துல போதுங்கிற உணர்வை மீறினீங்கன்னா சிக்கல். அப்போ உங்களுக்கு என்ன உணவு தேவையோ அது கொஞ்சமா போடுங்க. அதுக்கு மீறி பசி இருந்தா மறுபடியும் போட்டு சாப்பிடுங்க. போடும்போதே அதிகமா சாப்பிட முடியல, இது எப்போ ஏன் குப்பையில கொட்டணும்ட்டு அதை மறுபடியும் சாப்பிட்டு இந்த உடம்ப டஸ்ட்பின் ஆக்கி நோயை உருவாக்கிறோம் இல்லையா. அப்போ போதுங்கிற உணர்வை மட்டும் சரியா உணருங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து இந்த உணவு முறை செய்யக்கூடிய தவறு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமா இருக்கு. பசிக்காம சாப்பிட்றது, ருசிக்காம சாப்பிட்றது, எது சாப்பிடணும்னு தெரியாம சாப்பிட்றது, எத்தனை தவறுகள் பார்த்தோம் இல்லையா. இதனாலதான் உடம்புல கழிவு தேங்குது, இதனாலதான் நோய்க்கான காரணமும் உருவாகுது. அப்போ இந்த கழிவு தேக்கம் தான் நோய் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? டிசீஸ் அப்படிங்கிறது கழிவு தேக்கம் தான் காரணம். அப்ப கியூர் அப்படிங்கிறது இந்த கழிவு நீக்கம் தானே தீர்வா இருக்க முடியும். சரி, இந்த கழிவு யார் நீக்கலாம்? தப்பு நம்மளால வந்துச்சு. கழிவு உருவானதுக்கு பசிக்காம சாப்பிட்டது, ருசிக்காம சாப்பிட்டது, இந்த பல விஷயங்கள் காரணமா அமைஞ்சது. ஆக இதனால உருவான கழிவை வெளியேற்றணும் அப்படின்னா இந்த கழிவு வெளியேற்ற வேண்டிய வேலை யார் செய்வா? இது அடுத்த கட்ட கேள்வி. ஸோ இதுவும் உடம்பு தான் செய்யும். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா இதுவும் உடம்பு தான் செய்யும். உடம்பை பாதிக்க வச்சது நம்ம தான். அந்த பாதிப்புலேருந்து உடம்பை காப்பாத்துறதும் அதே உடம்புக்கு எளிதா இருக்கு. அப்படின்னா நமக்கு என்னதான் வேலை? சரி, உடம்பே இந்த கழிவு வெளியேற்றுக்கும். அப்ப நம்ம என்ன பண்றது? அந்த தப்பு செய்யாம இருந்தா போதும். எந்த தப்பு பண்ணி இந்த கழிவை உருவாக்கி விட்டுட்டோமோ அந்த தப்பு செய்யாம இருந்தோம்னா இந்த கழிவு உருவாகாது. அப்போ இந்த உணவு மூலியமா ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் நம்ம உயிரோட்டத்தை, ஆரோக்கியமான ஊட்டச்சத்து உள்ள உணவு மூலியமா ஊட்டச்சத்தையும் உயிர் சக்தியும் இந்த உடம்புக்கு உணவு மூலியமா கொடுக்கறத மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. சரி, எப்படி கொடுக்கறது? இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அந்த விஷயம் இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். பசிச்சு சாப்பிட்றது, ருசிச்சு கவனத்தோட சாப்பிட்றது, தேவையான அளவு மட்டும் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம்.
பிடித்த நல்ல உணவை மட்டும் சாப்பிட்றது. இந்த 4 விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சா இந்த கழிவு தேக்கம் அப்படிங்கிறது இருக்காது. இந்த 4 விஷயத்தை செய்யும் பொழுது தரமான ஊட்டச்சத்துக்கள் உடம்புல உருவாக நல்ல ஆற்றல் உடம்புக்கு உள்ள சேர சேர எல்லா உறுப்புகளுக்கும் எதிர்ப்பாற்றல் கூடிக்கிட்டே இருக்கும். எதிர்ப்பாற்றல் இந்த உணவு மூலியமா உருவாக கழிவுகள் எல்லாமே வெளியே போய்கிட்டே இருக்கும். அப்போ எந்த இடத்துல கெட்ட கழிவுகள் தேங்கி நோய் வந்துச்சோ அதே நல்ல ஆற்றல் உணவின் மூலியமா போய் அந்த கழிவை வெளியேற்றி அந்த உறுப்பினுடைய நோயை திரும்ப சீரமைச்சு அது ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்க வேண்டிய வேலையை இதே உணவை தான் செய்யும். நோய்க்கான காரணமும் உணவுல தான் இருக்கு, நோயிலிருந்து நிவாரணமும் அதே உணவுல தான் இருக்கு. அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயங்கள் மாறுபடும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு நோய் வந்தாலும் செரிமானத்தை மட்டும் சீரா வச்சுக்கிட்டோம், அதாவது செரிமானத்தை மட்டும் கெடுக்காம இருந்தா போதும், நிச்சயமா உடம்புல எந்த நோயா இருந்தாலும் இந்த உணவு மூலியமா குணப்படுத்த முடியும். இதைத்தான் வள்ளுவர் சொன்னாரு. ஜீரணத்தை கெடுக்காம, அதாவது பசியை உணர்ந்து அடுத்த வேளை பசியை உணர்ந்து சாப்பிடக்கூடிய உணவு இருந்தால் போதும், அந்த முறையை பின்பற்றினா போதும், மருத்துவம் தேவையில்லைன்னு அதுதானே சொன்னாரு. அதைத்தான் நானும் இங்க சுருக்கமா சொல்றேன், வேற ஒண்ணும் புதுசா சொல்லல. ஜீரண மண்டலத்தை மட்டும் கெடுக்காம இருங்க போதும், எல்லா உறுப்பும் நல்லதாவே இருக்கும். அப்போ எந்த உறுப்புல கழிவு தேங்குதோ அந்த உறுப்புல தான் நோய் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த பசிச்சு சாப்பிடுறது, ருசிச்சு சாப்பிடுறது 4 விஷயங்களும் சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னா கழிவுகள் நீங்கி இந்த உடம்பு நோயிலிருந்து குணமாக்கும். அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இதை முன்னாடியே சொல்லிட்டேன், இருந்தாலும் இப்போ நான் ரீகால் பண்றேன். 2 வகையான உணவு முறை இருக்கு. பொதுவான உணவு முறை, தனி உணவு முறைன்னு 2 இருக்கு. பொதுவான உணவு முறை அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, கண்ணுக்கு இது சாப்பிட்டா நல்லது, காதுக்கு இது சாப்பிட்டா நல்லது, முடிக்கு இது சாப்பிட்டா நல்லது, பல்லுக்கு இது சாப்பிட்டா நல்லது, தைராய்டுக்கு இது சாப்பிட்டா நல்லது, ரத்தம் அதிகரிக்க இது சாப்பிட்டா நல்லதுன்ட்டு. அது எல்லாமே சரிதான், தப்பு இல்லை, ஓகே தான், சரிதான். மருத்துவர் சொல்றதா இருக்கட்டும், பல விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே உண்மைதான், தவறில்லை. சரி, ஓகே, அதுல இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம கேள்வி. அது பொதுவான உணவு முறை, இது நல்லதுன்ட்டு பொதுவான கருத்து தான். அது உங்களுக்கு அது பொருந்தமாங்கிறதெல்லாம் இன்னொருத்தரால கண்டுபிடிக்க முடியாது. சொல்றாங்க இல்லையா, பீட்ரூட் சாப்பிட்டா ஹீமோகுளோபின் அதிகரிக்குன்ட்டு. ஓகே, எஸ், இருக்கட்டும், ரியல் ஃபேக்ட் தான். சரி, ஓகே, அது பொதுவான உணவு முறை, அது எல்லாமே சரிதான். ஆனால் தனி உணவு முறைன்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா பொதுவா நிறைய சொன்னாங்க இல்லையா, அது உங்க உடம்புக்கு செட் ஆச்சு, அதை நீங்க எடுத்து உங்களுக்கு ஒத்து வந்தா மட்டும்தான் அது உங்களுக்கான உணவு. அது சொல்லி உங்களுக்கு எடுத்துக்கும் போது உங்களுக்கு செட் ஆகல, உங்களுக்கு அது ஒத்து வராம தொந்தரவு கொடுக்குதுன்னா அது உங்களுக்கான உணவு இல்லை. அப்ப அந்த உணவுக்கு உங்க தொந்தரவுக்கு சம்மந்தம் இல்லை, வேற ஒரு உணவு உங்க நோயை சரி பண்றதுக்கான உணவா இருக்கும். அப்போ தனி உணவு முறை அப்படிங்கிறது உங்க உடம்புக்கும் மனசுக்கும் எந்த உணவு ஒத்து போய் ஜீரணிச்சு உங்க உடம்புக்கு ஆற்றலை கொடுக்குதோ அதுதான் உங்களுக்கான உணவு. இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஒருத்தருடைய வயசு, அவங்களுடைய பாடி கண்டிஷன், அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம், அவங்களுடைய ஜீரணம் சக்தி எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க மனநிலை, அவங்க இருக்கிற இடத்தினுடைய கிளைமேட் எல்லாத்தையும் பொறுத்து ஒருத்தருடைய பசி, அவங்களுடைய தாகம், அவங்களுக்கு எந்த உணவு பிடிக்குது பிடிக்கலங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா மழை வருது, ஒரு முறைன்னு பஜ்ஜி சாப்பிட தோணும் இல்லையா, சூடா டீ குடிக்க தோணும் இல்லையா. அப்போ கிளைமேட்டுக்கும் கிளைமேட் சேஞ்சஸ்க்கும் நம்ம உடம்புடைய சேஞ்சஸ்க்கும் தகுந்த மாதிரி இந்த நாக்கு ஒரு உணவை கேட்கும். ரொம்ப ஹீட்டா இருக்கு கிளைமேட், சில்லுன்னு ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கலாம்னு தோணும் இல்லையா. அப்போ இந்த உடம்புக்கு தெரியும் எந்த நேரத்துல எது கேட்கணும்ட்டு. அப்ப அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. பொதுவா சொல்லக்கூடிய விஷயங்களை காதுல வாங்கிக்கோங்க. அப்போதைக்கு உங்களுக்கு அதில் எது செய்ய தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க, அது கம்பல்சரி கிடையாது. அப்போ பொதுவான ஒரு உணவு திட்டம் அப்படிங்கிறது இயற்கை மருத்துவ முறைப்படி எல்லாத்துக்கும் அது பொருந்தும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அது செட் ஆனா மட்டும்தான் அது உங்களுக்கான உணவு, இல்லைன்னா அது கிடையாது. ஸோ நம்ம இங்க ஞாபகத்துக்கு வச்சுக்க வேண்டிய விஷயம் 4 மட்டும்தான். 1, பசிச்சு சாப்பிட்றது, ருசிச்சு கவனத்தோட சாப்பிட்றது, தேவையான அளவை மட்டும் எடுக்கிறது, போதுங்கிற உணவுகளோட நிறுத்திக்கணும். உணவு வேஸ்ட்டுன்ட்டு இருக்கிறத உள்ள கொட்டி இன்னும் நோயை உருவாக்க கூடாது. பிடிச்ச நல்ல உணவை மட்டும் சாப்பிட்றது. இந்த 5 விஷயத்தையும் அதி தீவிரமா ஃபாலோ பண்ணணும். மறுபடியும் சொல்றேன், அதி தீவிரமா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் குணமாக்கும். பிரச்சனை இருக்கும், அப்போதைக்கு உடம்பு மேல ஒரு பயம் வந்துடும், நோய் அதிகமாகுதுன்ட்டு 1 மாசம் ஃபாலோ பண்ணுவோம், அடுத்த மாசம் இதெல்லாம் மறந்துடுவோம். ஸோ இது உங்களுக்கு நோய் இருந்து, நம்மளுக்கு ஒரு நோய் இருக்குன்னா அது நோய் இருக்கும் பொழுது இதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நோய் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம வேகமா குணமாக்கிட்டு வர வேண்டிய வேலை நடக்கும்.
எந்த ஒரு பிரச்சனையுமே உடம்புல இல்லை அப்படின்னா நோய் வராம காக்கும். ப்ரிவென்ஷனும் இதுதான், கியூரிங்கும் இதுதான், வருமுன் காத்தலும் இதுதான், குணமாக்குதலும் இதுதான். அப்போ நோய் இருக்கும்போது மட்டும் எல்லாமே விழுந்து விழுந்து ஃபாலோ பண்றோம், நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கும்போது தப்ப தைரியமா பண்றோம். அங்கதான் சிக்கல். அப்போ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் இந்த 4 விஷயத்தையும் சரியா ஃபாலோ பண்ணனா போதும். அனைத்து நோயும் சரி செய்யறதுக்கு இந்த 4 விஷயமா போதும். உணவு மட்டுமே நிரந்தரம். அப்போ இது மட்டுமே நிரந்தரம்னா உணவுல இந்த விஷயம் அவ்வளவுதான். இன்னும் தூக்கம், குடிக்கிற தண்ணி, மனசு இதெல்லாம் தனி கேட்டகரி. உணவுங்கிறதுக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறத நிறுத்திக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, உணவு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளவு மட்டும்தான். தேங்க்யூ.